ஹரே கிருஷ்ணா. இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் இங்கே நேரில் வந்திருக்கீங்களோ, யாரெல்லாம் ஜூமில் நேரலை பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஃபேஸ்புக்கில் நேரலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோரையும் இஸ்கான் சேலம் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வார வாரம் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பல விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ சில வாரங்களாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்க அதே தலைப்பை தொடர்ந்து இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கோம். உபன்யாசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரார்த்தனைகளை செலுத்திட்டு நம்ம உபன்யாசத்துக்குள்ள போகலாம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமின் நிதிநாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் நிதிநாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். போன வாரம் நினைவிருக்கலாம் யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்களோ, ஸோ நம்ம வாச்சோ வேகம் அப்படின்றத பத்தி பார்த்துருந்தோம். அதாவது பேச்சு அப்படின்றத கிருஷ்ணர் பத்தின விஷயங்களையும் கிருஷ்ணர் சார்ந்த விஷயங்களையும் தவிர வேற எதுக்கு ஒருத்தன் பயன்படுத்தினாலும் அது தவளையின் சத்தத்தை போன்றது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருந்தோம். மேலும் தவளையின் சத்தம் அப்படின்றது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட நாக்கு ஒரு விபச்சாரியோட ஒப்பிடப்படுது ஸ்ரீமத் பாகவதத்துல அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால நம்மளுடைய பேச்சை நம்ம எப்பொழுதும் கிருஷ்ணர் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுத்தணும். ஆனா பொதுவா நடக்கிறது என்ன, மக்கள் பல விஷயங்களை பத்தி எப்பொழுதும் பேசிகிட்டே இருக்காங்க. அதுவும் கிருஷ்ணரை தவிர கிருஷ்ணர் அல்லாத விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. வெறும் அபத்தமான விஷயங்களை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? வெளிப்புறத்துல இருந்து பாக்குறதுக்கு அவங்க எல்லாருமே மிகப்பெரிய நபர்களை போல, வெளியில இருந்து பாக்குறதுக்கு பெரிய கோட் ஷூட்லாம் போட்டுட்டு இருக்கலாம். போன வாரம் நம்ம இந்த வகையில சில பேர்களை பத்தி பார்த்தோம். இல்லைன்னா பெரிய தாடி வச்சிருக்கலாம், ஒரு சாது மாதிரி உடை அணிஞ்சிட்டு இருக்கலாம், தலையில பெரிய ஒரு தலப்பா கட்டியிருக்கலாம், என்னென்னமோ விதத்துல கூட அவங்க அலங்காரப்படுத்திக்கிட்டு வெளியில இருந்து மக்கள் கிட்ட அவங்க நான் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கலாம். ஆனா அவங்களுடைய உண்மையான நிலவரம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். சில பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுக்குறாருன்னு பார்த்துருந்தோம். இப்பேற்பட்ட நபர்கள் யாரு வெளிப்புறத்துல பாக்குறதுக்கு ரொம்ப சிறந்தவர்கள், கற்றறிந்தவர்கள், சாதுக்கள் மாதிரி தெரிவாங்க. ஆனா உண்மையிலே அவங்களுடைய நிலவரம் என்ன அப்படின்னா போலியா ஏமாத்திட்டு இருக்கிறது அப்படின்றதுக்கு சில பிரபுபாதர் ஒரு கதை சொல்லியிருந்தார். அதை பார்த்துருந்தோம். நரி, ஜாக்கல் கிங் அப்படின்னு பிரபுபாதர் சொல்லுவார். எப்படி அந்த சாய பக்கெட்டுக்குள்ள விழுந்துட்டு வெளியில நான் தான் கடவுளின் தூதன்னு சொல்லி ஏமாத்திட்டு தெரிஞ்சதோ, அதே போல எத்தனையோ பேர் எப்படி ஏமாத்துறாங்கன்றத பார்த்தோம். தீர்வும் பார்த்தோம். எப்படி அந்த தூண்டுதல், அந்த உந்துதல்ல இருந்து வெளியில வர்றது, எப்படி பேச்சை சரியா கையாளுறதுன்றதுக்கான பதிலையும் பார்த்தோம். என்னென்ன பதில் பார்த்தோம்? எப்படி சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜருக்கு இடத்துல கிருஷ்ணரை பத்தி மட்டுமே பேசி அவர் பக்குவம் அப்படின்ற நிலைய அடைஞ்சிருந்தார். ஸோ அதே போல சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னாருன்னு பார்த்தோம். கீர்த்தனீய சதாஹரிஹி, எப்பொழுதும் பகவானை பத்தியே சொல்லிட்டு இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்றாருன்னு பார்த்தோம். கிருஷ்ணர் என்ன சொன்னார்? சததம் கீர்த்தயந்தோ மாம், எப்பொழுதும் என்னை பத்தின கீர்த்தனத்துல ஈடுபடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். பார்த்து இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். ப்ராப்பர்லி அப்படின்ற பதில பார்த்துருந்தோம். ஸோ போன வாரம் உபன்யாசத்திற்கு பிறகு ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு பக்தர் யூடியூப்ல இந்த உபன்யாசத்தை பார்த்துட்டு கால் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருந்தார், ஸ்ரீகாந்த் அப்படின்றவர். ஸோ அவர் கேள்வி கேட்டார், சுவாமிஜி நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி பேச்சை நம்ம கட்டுப்படுத்தி நம்ம பகவானை பத்தி பேசணும், அதுவும் 24 மணி நேரமும் பேசணும்னு சொல்றீங்க, உதாரணம் கூட கொடுத்தீங்க, சரிதான். ஆனா நீங்க கொடுத்த உதாரணம்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு நீங்க சுகதேவ் கோஸ்வாமி உதாரணம் கொடுத்தீங்க. அவர் எவ்வளவு பெரிய தூய பக்தர். அதே போல பிரகலாத் மகாராஜரோட உதாரணம் கொடுத்தீங்க, அவரும் பெரிய மகாபாகவத பக்தர். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாருன்னு சொன்னீங்க. சைத்தன்ய மகாபிரபு யாரு? சாக்ஷாத் கிருஷ்ணரே. இன்னொரு உதாரணம் பகவத்கீதையில இருந்து கொடுத்தீங்க, அதை சொல்றது யாரு? அதுவும் கிருஷ்ணரே. ஸோ நீங்க கொடுத்த உதாரணம்லாம் ரொம்ப பெரிய பெரிய நபர்கள், அவங்களுக்கு அது சாத்தியம். நான் ஏதோ அப்படியே தடுமாறி ஏதோ பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது சாத்தியமா?
ஏன் வாழ்க்கையில் அது சாத்தியமா, 24 மணி நேரம் பண்றது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாரு. நான் சொல்லியிருந்தேன், ஒரு பதிலும் கொடுத்திருந்தோம். இருந்தாலும் இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால சோ இத பொதுவா மீண்டும் இந்த கேள்வியை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்றது தான். இப்போ அதை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு தலைப்புக்குள்ள போலாம். சோ அவர்கிட்ட சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அவர் கேட்ட கேள்வி உண்மைதான். அவர் மட்டும் அந்த நிலையில இல்ல, அவரை போல நிறைய பேர், நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்கும் இல்லையா? கிருஷ்ணரை பத்தி நம்ம சிந்திக்கிறது, பேசக்கூடிய நிமிடங்கள் எவ்வளோ, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல எவ்வளோ நேரம், மற்ற விஷயங்களை பத்தி பேசுறது சிந்திக்கிற நேரம் எவ்வளோன்னு நம்ம எடை போட்டு பார்த்தோம்னு வைங்களேன், கிருஷ்ணரை பத்தி சிந்திக்கிற நேரத்தை விரலை விட்டு எண்ணிடலாம். 10 விரல் கூட தேவைப்படாது, அதை விட கம்மியா தான் கிருஷ்ணரை பத்தி நம்ம சிந்திச்சிருப்போம். அதனால அவர் கேட்ட கேள்வி வந்து சரியான கேள்விதான். அப்ப நம்மளால அவங்கள மாதிரி நிலையை அடையவே முடியாதா, பக்குவம் அடையவே முடியாதானா? முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, இதற்கான பயிற்சியில நம்ம ஈடுபடும் பொழுது சாத்தியம். என்ன பயிற்சி? அதே வழிமுறை தான் பயிற்சியும். கிருஷ்ணருடைய திருநாமத்தை நம்ம 24 மணி நேரம் உச்சரிக்கணும் அப்படின்னா, ஆரம்பத்துல அதை பயிற்சியா நம்ம பண்ணணும். பயிற்சியா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபட ஒரு நாள் நம்மளும் அவங்களை போல பக்குவம் அடைஞ்சு இயற்கையா நம்ம அந்த திருநாமங்களை உச்சரிக்க ஆரம்பிப்போம். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவர் சொல்றார் உபதேசாமிர்தத்துல, ரொம்ப அற்புதமான ஒரு இன்னொரு ஸ்லோகம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த உந்துதல்கள் எல்லாமே உபதேசாமிர்தத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுலயே பின்னாடி இதுக்கான பதிலையும் அவர் கொடுக்கிறார். அவர் சொல்றார், நம்மளால ஏன் அவங்கள மாதிரி திருநாமத்தை உச்சரிக்க முடியல, கிருஷ்ணரை பத்தி எப்பொழுதும் பேச முடியல, காரணம் என்ன அப்படின்னு அவர் சொல்றார். சியாத் கிருஷ்ண நாம சரிதாதி சிதாப்பிய வித்யா பித்தோபதப்த ரசனஸ்ய நரோச்சி காணு கிந்த்வாதராத் அனுதினம் கழு சைவ ஜுஷ்ட ஸ்வாத்வி கிரமாத் பவதி தத்கத மூலஹந்திரி அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்றார், சியாத் கிருஷ்ண நாம சரித ஆதி, கிருஷ்ணருடைய நாமம், கிருஷ்ணருடைய சரித்தம்னா அவருடைய லீலைகள், கதை, ஆதி மேன்மேலும் நாமம், ரூபம், குணம், நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன நடக்குது? சியாத் கிருஷ்ண நாம சரிதாதி சிதாப்பிய வித்யா. அவித்யா அப்படின்ற ஒரு நோய் நமக்கு இருக்கிறனால நம்மளால இதை உச்சரிக்க முடியல, நம்மளால சொல்ல முடியல, நமக்கு அதுல ருச்சி இல்லை, ந ரோச்சி காணும், அதுல ருச்சி இல்லாம இருக்கும். உண்மையிலே இந்த திருநாமம் எப்படிப்பட்டதுன்னா சிதா அப்படிங்கிறாரு. சித்தானா ஒரு கற்கண்டு மாதிரி. இப்ப நான் உங்க யாருக்கா வந்து ஒரு கற்கண்டை கொடுத்தேன் அப்படின்னா நம்ம வேண்டான்னு சொல்லுவோமா? ஒரு இனிப்பு, ஒரு குலாப் ஜாமுன் கொண்டு வந்து கொடுத்தோம்னா நம்ம வேண்டான்னு சொல்லுவோமா? அதை பார்த்த உடனே எனக்கு கிடைக்காதான் நம்ம எதிர்பார்ப்போம். சோ பகவானுடைய திருநாமம், சரித்தம் எல்லாமே அந்த மாதிரி இனிப்பானது. ஆனா இப்ப நமக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? பதிலையும் அவரே சொல்றாரு, அவித்யாங்கிறதுல நம்ம தாக்கப்பட்டிருக்கோம். இதை அவர் ஒரு மஞ்ச காமாலையோட ஒப்பிடுறாரு. மஞ்ச காமாலை இருக்கிறவனுக்கு நீங்க ஒரு ஸ்வீட்டான ஒரு பதார்த்தத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அது கசப்பா தெரியுமா? கற்கண்டை கொண்டு போய் கொடுத்தா இனிப்பா தெரியாது, கசப்பா தெரியுமா? சரி, எப்படிங்க அதுல இருந்து குணம் அடைகிறது அப்படின்னா, அதுக்கான வழிமுறை, அதுக்கான சிகிச்சை கற்கண்டை சாப்பிடுறதுதான். தொடர்ந்து அதை சாப்பிட ஒரு நாள் அந்த கற்கண்டோட உண்மையான இனிப்பு அவனுக்கு தெரிய வரும். அன்னைக்கு அவனுடைய நோய் போயிடுச்சுன்றதும் தெரிய வரும். சோ அதே தான் ரூப கோஸ்வாமி சொல்றாரு. இப்ப நம்மளால அவங்கள மாதிரி 24 மணி நேரம் திருநாமத்தை உச்சரிக்க முடியாம போலாம். ஆனா பயிற்சியின் மூலியமா தினசரி நம்ம என்ன பண்றோம்? 16 மாலை கஷ்டப்பட்டாவது நம்ம ஜபம் பண்றோம் திருநாமத்தை. ஆரம்பத்துல 1 மாலைன்னு ஆரம்பிக்கிறோம், அப்புறம் 2 மாலை, 4 மாலை, 10 மாலை, 16 மாலை, குறைந்தது 16 மாலை நம்ம அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆரம்பத்துல எப்பண்டா அந்த 16வது மணி வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனா நாள் போக போக இன்னும் ஒரு மாலை பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பண்ணலாம் அப்படின்ற நிலைக்கு நம்ம வருவோம். ஸோ அதனால நிச்சயம் நம்மளால பக்குவம் அடைய முடியும். பக்குவம் அடைஞ்சிட்டோமான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்படுது. ரொம்ப அற்புதமா ஒரு ஸ்லோகத்தை சொல்லப்படுது. நயத் வசஸ் சித்திர பதம் ஹரேர் யசோ ஜகத் பவித்ரம் பிரஹ்னீத கர்ஹிச்சித். பகவானை பத்தின விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்தை அவ்வளவு தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த விஷயங்கள். ஆனா தத் வாயசம் தீர்த்தம் உஷந்தி மானச நயத்ர ஹம்சா நிரமந்தி சிக்ஷயா அப்படின்னு பாகவதம் சொல்லுது. அதாவது யார் ஒருத்தன் பகவானுடைய பக்தனா இல்லையோ, யார் ஒருத்தனுக்கு இந்த விஷயங்கள் மீது ஈடுபாடு இல்லையோ, அவன் என்ன பண்றான்? பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறது இல்ல, பௌதிகமான விஷயங்களை பத்தி பேசுறான். அப்பேற்பட்ட விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, காகங்கள் போய் ஒன்று கூடக்கூடிய இடத்தை போன்றது அப்படின்னு. காக்காலாம் போய் எங்க ஒன்று கூடும்? குப்பையில.
எங்க குப்பை கிடக்குதோ அங்கதான் காக்கா பறந்து போகும் இல்லையா? நம்ம கோயில்ல கட்டுமான பணி தொடர்ந்து நடக்கிறதுனால நமக்கு நிறைய அனுபவம் இருக்கு. எப்பெல்லாம் ஏதாவது குழி தோண்டணுமோ ஜேசிபி வரும். ஜேசிபி வந்து மண்ணுல குழி தோண்டின உடனே பாத்தீங்க அப்படின்னா எப்போ அந்த அடியில இருக்கிற ஃப்ரெஷ் மண்ணு மேல வருதோ நிறைய சின்ன சின்ன புழு பூச்சி எல்லாம் வரும். எங்க இருந்துதான் வரும்னு தெரியாது, உடனே பல காக்கா பறந்து வந்து கொத்தி 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 சாப்பிட ஆரம்பிக்கும். சோ காகங்களுக்கு எங்க குப்பை இருக்கோ அந்த விஷயத்தின் மீது தான் ஆர்வம் வரும். எங்க தூய்மையான இடம் இருக்கோ அதன் மீது ஆர்வம் வராது. சோ பாகவதம் சொல்லுது பக்தர் அல்லாதவன் அங்கதான் போவான். ஆனா அதுவே பக்தர்களா இருக்கிறவங்க எப்படிப்பட்ட விஷயங்களை விரும்புவாங்க, எப்படிப்பட்ட இடத்துக்கு போவாங்க, அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்னா அவங்க இந்த காகங்களை போல கிடையாது, அவங்க அன்னப்பறவையை போன்றவர்கள் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. அன்னம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெளிந்த நீர் எங்க இருக்கும் அங்கதான் இருக்கும். தாமரை ரொம்ப அற்புதமான இயற்கையான விஷயங்கள், ரொம்ப அந்த சுற்றுப்புற சூழலே பார்க்கறதுக்கு அவ்வளவு அப்படியே ஒரு ஸ்வர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட இடத்துலதான் அன்னம் இருக்கும். ஸோ பாகவதம் அதுதான் சொல்லுது. ஸோ நம்மளும் அப்பேற்பட்ட நிலையை ஒரு நாள் அடைய முடியும் பயிற்சியின் மூலியமா அப்படின்னு. ஸோ இது அவர் கேட்ட கேள்விக்கான பதில். ஸோ நம்மளும் நிச்சயமா அந்த மாதிரி ஒரு நிலையை அடைய முடியும். இப்போ நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த உந்துதல்கள்ல 5 உந்துதல்களை பத்தி பார்த்துட்டோம். இன்னைக்கு கடைசியான உந்துதலை பத்தி பார்க்க இருக்கோம். இதுக்கு முன்னாடி 5 வாரங்களா 5 உந்துதல்களை பத்தி பார்த்துட்டோம். வாச்சோ வேகம் பார்த்தாச்சு, மனசக வேகம் பார்த்துட்டோம், குரோத வேகம், உதர வேகம், உபஸ்த வேகம், இந்த 5 பார்த்துருக்கோம். அதாவது பேச்சின் தூண்டுதல், மனதின் தூண்டுதல், கோபத்தின் தூண்டுதல், அப்புறம் வயிறு, பாலுறுப்பு. ஸோ இந்த மாதிரியான தூண்டுதல்களை பத்தி பார்த்தோம். அதை எப்படி கட்டுப்படுத்தணும்ன்றதையும் பார்த்தோம். உதாரணத்துக்கு பேச்சின் தூண்டுதல் எப்படி கட்டுப்படுத்தணும், பகவானை பத்தின விஷயங்களை பேசுறதன் மூலியமா அவருடைய திருநாமத்தை உச்சரிக்கிறதன் மூலியமா கட்டுப்படுத்த முடியும்னு பார்த்தோம். 2வது மனதின் தூண்டுதல், அதை எப்படி கட்டுப்படுத்துறது? மனசு இங்க அங்க அலைப்பாஞ்சு ஓடிட்டே இருக்கு, பல விஷயத்த பத்தி யோசிக்குது. இப்ப இங்கதான் கிளாஸ்ல உட்காந்துருப்போம், ஆனா மனசு எங்கேயோ இருக்கும். சோ நம்ம மனசை எப்படி கட்டுப்படுத்தணும்னு ரூப கோஸ்வாமி வழிமுறை கொடுக்கிறார். பகவானுடைய திருவடிகள் மீது தியானிக்கிறதன் மூலியமா மனசை கட்டுப்படுத்த முடியும். கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னார். கோபத்தை யாரெல்லாம் பகவானை நிந்திக்கிறானோ, பகவானுடைய பக்தர்களை நிந்திக்கிறாங்களோ அவங்க மேல காட்டுங்க. போன வாரம் நம்ம அந்த போலியா ஏமாத்திட்டு இருக்காங்கள பத்தி பார்க்கும்போது நம்ம அவ்வளவு கோபமா பேசணும். ஏன்? ஏன்னா அவங்க பகவானை நிந்திக்கிறாங்க, அப்ப நம்ம அப்படிதான் பேசியாக வேண்டியது இருக்கு. அடுத்தது வயிற்றின் உந்துதலை பத்தி பார்த்தோம். அதை எப்படி கட்டுப்படுத்துறது? ஸோ பகவானுடைய திருவிழாக்கள், முக்கியமான தினங்கள், ஏகாதசி, இந்த மாதிரியான நாட்கள்லாம் வரும் பொழுது நம்ம உபவாசம் இருக்கோம், அதிகமா சும்மா சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம கட்டுப்படுத்துறோம். அப்புறம் பாலுறுப்பின் உந்துதல்கள் எப்படி கட்டுப்படுத்துறோம்? கிருஷ்ண உணர்வு உள்ள குழந்தைகளை ஈண்டெடுக்கிறதுக்காக கட்டுப்படுத்துறோம்னு சொல்லி இந்த 5 பத்தி பார்த்தோம். இந்த மாதிரியான வழிமுறைகள்னு. ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5க்கும் 5 வழிமுறைகள் இருந்தாலுமே கூட இது எல்லாமே இந்த பயிற்சி, இந்த ட்ரைனிங், இந்த பிராக்டிஸ் அப்படின்றது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயத்த எப்போ ஒருத்தன் சரியா பண்றானோ இந்த இடம் தான் அவன் ஆரம்பிக்கக்கூடிய அதுக்கப்புறம் ஒன்னொன்னா போலாம். எப்ப இதை கைவிடுறானோ வேற எதுவுமே பயிற்சி பண்ண முடியாது, அவனால வேற எந்த உந்துதலையும் நிறுத்த முடியாது. பிரபுபாதர் பல இடங்கள்ல அடிக்கடி சொல்லுவார், மீதி எல்லா உந்துதல்களும் இந்த உந்துதலுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு. சோ இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்? தலைப்பை பார்த்திருப்பீங்க, உணவு. உணவுன்றது எதுல வருது? மீதி இருக்கிற ஒரே வேகம் ஜிஹ்வா வேகம், நாவினுடைய தூண்டுதல். சோ நாவினுடைய தூண்டுதலை ஒருத்தன் கட்டுப்படுத்தலை அப்படின்னா அவனால வேற எந்த தூண்டுதலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம மீதி பார்த்த எல்லா விஷயமும் பிரபுபாதர் பல இடங்கள்ல மேற்கோள் காட்டுறார், ஒரே நேர்கோட்டுல இருக்கு. நாக்கா இருக்கட்டும், வயிறா இருக்கட்டும், பாலுறுப்பா இருக்கட்டும், எல்லாம் ஒரே நேர்கோட்டுல இருக்கு. எப்ப ஆரம்பத்துல நம்ம கட்டுப்பாடு செய்யறோமோ அப்போ மற்ற விஷயங்கள் தானா கட்டுப்படுத்தப்படும், இல்லைன்னா நம்மளால நிறுத்த முடியாது. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உணவு. உணவை பத்தின கட்டுப்பாடை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப உடனே யோசிக்கலாம், உணவை பத்தின கட்டுப்பாடு அப்படின்னா என்னது? அதுல இருந்து அதுல என்ன கட்டுப்பாடு இருக்கு? என்ன தெரிஞ்சுக்கணுமா? அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்கு? ஏன் சாப்பிடுறோம்னு தெரிஞ்சுக்கணுமா? இல்ல எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இல்ல எவ்வளவு சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாமும் தெரிஞ்சுக்கணும் தான், இதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஏன் சாப்பிட்றோன்றத முதல்ல நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்காதது இந்த உலகத்துல பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு.
என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய ஆங்கிலத்துல வந்து ஒரு சேயிங் சொல்லுவாங்க, ஈட் டு லிவ் பட் டோன்ட் லிவ் டு ஈட் அப்படின்னு. உயிர் வாழ்றதுக்காக நீ சாப்பிடு, சாப்பிடுறதுக்காக நீ உயிர் வாழாத அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வெறும் சாப்பிடுறதுக்காகவே உயிர் வாழ்றவங்க இருக்காங்க. இன்னைக்கு வந்து சொசைட்டில அவங்களுக்கு வந்து ஃபுட்டி அப்படின்னு ஒரு பேரே இருக்கு. ஃபுட்டி அப்படின்னா, நான் எந்த பதார்த்தத்தை பார்த்தாலும் சாப்பிடணும், புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு உருவாக்குனாங்கன்னா அது உடனே நான் சாப்பிட்டு பார்க்கணும், இந்த ஹோட்டல்ல இந்த பதார்த்தம் ஃபேமஸ், அந்த ஹோட்டல்ல அந்த பதார்த்தம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிடுறதுக்காக உயிர் வாழ்றவங்க ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் ஏன் சாப்பிடணும் அப்படின்றத. இறுதியில இந்த உபன்யாசத்தினுடைய இறுதியில நம்ம அதுக்கான பதிலையும் தெரிஞ்சுக்குவோம், எதுக்காக நம்ம உண்மையிலேயே சாப்பிடுறோம் அப்படின்ற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஏன் சாப்பிடணுன்றதும் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னு சொல்ல கிடையாது. அடுத்தது எப்படி சாப்பிடணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்றைய சமுதாயம் எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் பத்தி ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுல இருந்து புறம்பானது, முற்றிலும் புறம்பானது. இன்னைக்கு ஒரு பெரிய மீட்டிங் நடக்குதுன்னு வைங்களேன், அங்க போறீங்க, நீங்க பெரிய பணக்காரங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது, அங்க போறீங்க, எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிடும் உட்கார்ந்த உடனே நீங்க கையால எடுத்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து சமுதாயத்துல ரொம்ப கீழ்நிலையில இருக்கக்கூடிய நபர். இல்ல அதே தரையில உட்கார்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்னும் முன்னேற்றம் அடையாத நபர். முன்னேற்றம் அடைந்த நபர்கள் எப்படி சாப்பிடுவாங்க? பெரிய சேர்ல, ஒரு கையில ஃபோர்க், ஒரு கையில கத்தி. இது எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது, இது எப்படி கையாளணும்ன்றது நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க பார்க்கலாம், மேற்கத்திய நாடுகள் எல்லாத்துலயும் அவங்க அதிகமா சாப்பிடுறது மாமிசம் தான். அதை வந்து ரொம்ப எளிமையா பிச்சு சாப்பிட முடியாது. ஸோ ஒரு கையில ஒரு ஃபோர்க், ஒரு கையில ஒரு கத்தி வச்சு அதை குத்தி பிச்சு ரெண்டு கையும் பயன்படுத்தி சாப்பிடணும். வேத கலாச்சாரம் என்ன சொல்லுது? பகவான் உனக்கு ரெண்டு கை கொடுத்திருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு கைக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காரு. எந்த கையை எந்த வேலைக்கு பயன்படுத்தணுமோ அந்த கையை அந்தந்த வேலைக்கு மட்டும் பயன்படுத்தணும். சுச்சியான விஷயங்கள் எல்லாத்தையும் தொடுறதுக்கு இந்த கை பயன்படுத்தப்படுது. சுச்சி அப்படின்னா தூய்மையான விஷயங்கள். மூச்சி, அசுத்தமான விஷயங்கள்லாம் தொடுறதுக்கு இந்த கை பயன்படுத்தப்படுது. யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு தொடப்பம் நம்ம எடுத்து கொடுக்குறோம்னா கூட சாஸ்திரம் சொல்லுது இடது கையில தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு அசுத்தமான விஷயம். அதே போலவே வேற ஏதாவது ஒரு சில அசுத்தமான விஷயங்கள் நம்ம தொடுறோம் அப்படின்னா உடனடியா கை அலம்பணும், இல்ல குளிக்கணும்னு சொல்லப்படுது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சமுதாயத்துல இது யாருக்குமே தெரியாது. நமக்கே கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதாவது மலம் கழித்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு உடனே குளிக்கணும் அப்படின்னு. முன்னர் காலத்துல எப்படி இருந்ததுன்னா, மலம் கழிக்கிறதுன்றது எல்லாரும் குளிக்க போறதுக்கு முன்னாடி தான் பண்ணுவாங்க, காலையில. அது பேரே காலை கடன் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. ரெஸ்ட் ரூம், உனக்கு எப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த சமயத்துல நீ உள்ள போயிட்டு நீ வந்து கழிச்சிக்கலாம். அந்த நேரத்தை வந்து செய்தித்தாள் இருக்கும் அங்க உள்ள. கோகுல் பிரபு இப்ப சமீபத்துல ஒரு வெளியூர் போயிட்டு வந்தாரு. அப்ப அங்க சொன்னாரு, பெரிய கழிவறையான், உள்ள வந்து போன். ஏன்னா அந்த உள்ள போயிருக்கிற நேரத்துக்குள்ள ஏதாவது முக்கியமான கால் வந்து போயிடுச்சு அப்படின்னா நேரம் வீணாயிடுமா. அதனால அங்க வந்து போன். ஸோ கழிவறைக்குள்ள போனா சாஸ்திரம் சொல்லுது ஒருத்தன் வாய் கூட திறக்க கூடாது, போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு வெளில வரையோ வரணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அங்க போய் பொறுமையா நம்ம உட்கார்ந்து எல்லாம் பண்ணலாம். எல்லாமே முற்றிலும் தலைகீழா இருக்கு. ஸோ எப்படி சாப்பிடணும்ன்றது சாஸ்திரம் சொல்லுது ஒரு கையை பயன்படுத்தி வலது கையை மட்டும் பயன்படுத்தி சாப்பிடணும் அப்படின்னு. ஆனா இங்க நம்ம இப்ப பார்த்தோம், அப்படி சாப்பிட்டா தரக்குறைவா கருதப்படுது. ஸோ அடுத்தது எப்படி சாப்பிடுறோன்றதுல அவங்களுக்கு இன்னொரு ஸ்டாண்டர்ட் வேற இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப நீங்க அதே மாதிரி ஒரு மீட்டிங்க்கு வரீங்க, ஒரு விருந்துக்கு வரீங்க, சாப்பிட்டீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க அங்க இருந்து போகும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் இது. என்னது? தட்டுல கொஞ்சம் மீதி வச்சிருக்கணும். தட்டுல நீங்க என்ன பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டீங்களோ அந்த எல்லா பதார்த்தமும் கொஞ்சமாவது மீதி இருக்கணும். எல்லாத்தையும் சாப்பிட்டீங்கன்னா கோர பசியில இருந்திருக்கான்னு அர்த்தம். பாக்குறவங்க எல்லாம் என்னடா இவ்வளவு பசியிலையா நீ வந்து அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதனால நான் பசியெல்லாம் நான் வரல, உண்மையிலே உனக்கு சம பசி இருந்திருக்கும், இருந்தாலும் நான் பசிக்குன்னுலாம் வரல, நான் வந்து பாருங்க நான் டீசெண்டா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு மீதி வச்சு அந்த மிச்சத்தை தூக்கி குப்பை தொட்டியில போடணும். இதுதான் அவங்க வந்து உயர்ந்த நிலையில இருக்கிறான் அப்படின்றத காட்டக்கூடிய ஸ்டாண்டர்ட். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஒரு பருக்க தானியத்தை கூட ஒருத்தன் வீணடிக்க கூடாது. குறிப்பா பிரசாதத்தை பத்தி நம்ம சொல்றோம். சாதாரணமா தானியமே கூட ஒரு பருக்க தானியத்தை கூட வீணடிக்க கூடாதுன்னு சொல்லப்படுது. சோ ஏன் சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடணும்,
நிச்சயமா இதுவும் கத்துக்க வேண்டிய விஷயம் தான். அடுத்தது எவ்வளவு சாப்பிடணும்ன்றதும் கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அதுலயும் 2 எக்ஸ்ட்ரீம்ல மக்கள் இருக்காங்க. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், அதிகமா சாப்பிடுறவனும் சரி, ரொம்ப குறைவா சாப்பிடுறவனும் சரி யோகி ஆக முடியாதுங்கிறார். சரியான அளவுல நீ சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு கோஷ்டினர் போடுங்க போடுங்க இன்னும் போட்டுட்டே இருங்க அப்படின்னு சாப்பிடுற குரூப்பும் இருக்காங்க. இன்னொரு குரூப் நம்ம வந்து உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட், ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்கு, பார்க்கலாம். இந்த புஸ்தகம் பேர் புல்லட் ப்ரூஃப் டயட். இந்த டயட்டை நீங்க பின்பற்றினீங்கன்னா இதை தாண்டி உங்களுக்குள்ள வந்து ஃபேட் உள்ளே வராது, புல்லட் ப்ரூஃப் மாதிரி. டேஷ் டயட், ஆம்னி டயட், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட புஸ்தகங்கள் 100 கணக்குல இருக்கு. இன்னைக்கு மக்கள் அதிகமா யூடியூப்ல போனீங்கன்னாலும் பாக்குற வீடியோவும் சரி, வெளியில புஸ்தகமா வாங்குறதும் சரி, அதுல டாப் செல்லிங்ல இருக்கிறதுல டயட் பத்தின புஸ்தகம் நிச்சயம் உண்டு. ஏன்னா எல்லாரும் நான் வந்து உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் இது அதுன்னு நினைக்கிறது உண்டு. ஆனா கிருஷ்ணர் இப்ப முன்னாடி ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி பகவத்கீதையில தெளிவா சொல்றாரு, ஓவராவும் நம்ம சாப்பிடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் சாப்பிடக்கூடாது, தேவையான அளவு சாப்பிடணும்னு. ஸோ அதனால ஏன் சாப்பிட்றோம், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிச்சயமா இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா இன்னைக்கு நம்ம உபன்யாசத்துல பார்க்க போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சாப்பிடுறோம்ன்றது. ஏன் சாப்பிடுறோம், எதுக்கு சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோம், அதெல்லாம் சரி ஒரு பக்கம் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்தாலும், என்ன சாப்பிடுறோம் அப்படின்றது மிக 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 முக்கியமான விஷயம். இன்னைக்கு காலத்துல மக்கள் அதை பத்திலாம் யோசிக்கிறதே கிடையாது இல்லையா? என்ன சாப்பிடுறோம், யாரு சமைச்சதை சாப்பிடுறோம், அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு இந்த விஷயம் சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா உடனே சாப்பிடுறாங்க. இதை சமைச்சவர் எப்படிப்பட்டவர், அதெல்லாம் பத்தி எந்த சிந்தனையும் கிடையாது. சாஸ்திரம் என்னது நம்ம சொல்லுது, இப்ப நீங்க ஒரு உணவு சாப்பிடுறீங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், இந்த உணவுல இருந்து தான் மற்ற எல்லா உந்துதல்களும் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவினுடைய தன்மை உங்களுடைய வாழ்வினுடைய தன்மையை மாற்றி அமைக்குது. உதாரணத்துக்கு நீங்க வந்து வெளியில ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க. சாப்பிடுறப்போ அந்த உணவை சமைச்ச நபர் அவர் வீட்டுல ஏதோ ஒரு டென்ஷன், பிரச்சனை, சண்டை, அதை நினைச்சுக்கிட்டே சமைச்சிருக்காரு அப்படின்னா, அவருடைய சிந்தனை, அவருடைய உணர்வு அவர் சமைச்ச பதார்த்தத்துல இருக்கும். அதை நீங்க சாப்பிடும் பொழுது அதே உணர்வு உங்களுக்கும் வரும். உதாரணத்துக்கு இப்போ கோவன்றதை பத்தி பார்த்தோம். அதே போல ஒருத்தன் பணம் 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 பணம், இதை நான் நிறைய சமைக்கணும், நிறைய சமைச்சு வித்தானே எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிந்தனையில ஒருத்தர் சமைக்கிறான் அப்படின்னா, அந்த உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் அதே உணர்வு, அதே சிந்தனை வரும். அதனாலதான் நம்ம சொல்லுவோம், வீட்டுல சாப்பிடுற சாப்பாடு மாதிரி கிடையாதுப்பா, இருக்காது அப்படின்னு. ஏன்? ஏன்னா வீட்டுல அம்மா சமைக்கும் போது உண்மையான அன்போட அக்கறையோட சமைக்கிறாங்க. அப்பம் அது ஒருத்தனுக்கு அவன் வளர்றதுக்கு உதவி பண்ணும். மகாபாரதத்துல ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் இது சம்பந்தமா இருக்கு. திரௌபதி வந்து யார்கிட்ட, பீஷ்மர் கிட்ட கேக்குறாங்க, நீங்க எவ்வளவு பெரிய நபர், ஏன் என்ன வந்து துரியோதனனும் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணப்போ என்னுடைய வஸ்திரத்தை முழுவதும் உருவி என்னை வந்து நிர்வாணமா பார்க்கணும்னு அவங்க விருப்பப்பட்டாங்க, நீங்கெல்லாம் அங்கதான் இருந்தீங்க, நீங்க ஏன் அதை நிறுத்தல அப்படின்னு சொல்லி பிறகு அவங்க வந்து பீஷ்மர் கிட்ட கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றார், நான் துரியோதனன் போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவன் கீழே தான் இருக்கேன், அதனால அவனுடைய அந்த உணவினுடைய உணர்வு என்னையும் பாதிச்சிடுச்சு அப்படின்னு. சோ பீஷ்ம தேவரையே அப்படிப்பட்ட உணவு, அதனுடைய உணர்வு பாதிக்க முடியுது அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம். சோ அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது, ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம் இருக்கு, ஆஹார சுத்தவ் சத்வ சுத்திஹி. ஆஹார சுத்தவ், ஆகாரம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சுத்தமானதா இருந்தது அப்படின்னா அப்போ சத்வ சுத்திஹி, எல்லாமே நம்மளுடைய சிந்தனை, செயல்கள், எண்ணம் எல்லாமே சுத்தமானதா இருக்கும். அப்போ நம்மளால கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், மனசை கட்டுப்படுத்த முடியும், வயிற்றை கட்டுப்படுத்த முடியும், பாலுறுப்பை கட்டுப்படுத்த முடியும். எப்போ? தூய்மையான உணவை சாப்பிடுறப்போ. அதனாலதான் நம்ம எதை சாப்பிடுறோம், யார் சமைச்சதை சாப்பிடுறோம் அப்படின்றது மிக மிக முக்கியமான விஷயம். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்னைக்கு யாரும் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடு, நடக்கிறது, ஓடுறது, பறக்கிறது, பார்ப்போம், அதை பத்தி எல்லாமே நீங்க பார்க்கதான் இருக்கிறோம் நம்ம. சோ நடக்கிறத வந்து சாப்பிட்டு இருக்கார், அடுத்தது ஊர்றத சாப்பிட்டு இருக்காங்க. ஊர்றதுல வந்து மக்கள் சாப்பிடாம இருக்கிறது என்னன்னு கேட்டா ட்ரெயினை தான் சாப்பிடாம இருக்காங்க.
மீதி எல்லா மிருகங்கள் எல்லாத்தையும் எல்லா நாட்டிலையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நமக்கு கொஞ்சம் இந்தியால வேத கலாச்சாரம் இருக்கு, நம்ம ஓரளவுக்கு வளர்க்கப்பட்டிருக்கோம். நம்மளும் முன்னாடி நிறைய பேர் மாமிசம் சாப்பிட்டுருக்கலாம், சில பேர் சாப்பிடாமலே கூட வளர்ந்துருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை, சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கே அருவருப்பா இருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன். ஸோ இவங்க எல்லாரும் வந்து சமுதாயத்துல மிகப்பெரிய நபர்களா கருதப்படக்கூடியவங்க, ஆர்மி பீப்புள் ஒரு குறிப்பிட்ட நாடுல. ஸோ அவங்க பாருங்க, இது வந்து அவங்களுடைய விருந்து, ஒரு நாள் ஃபெஸ்டிவல், பாம்பு சாப்பிடுறது அப்படின்றது. நடக்கிறத சாப்பிடுறாங்க, ஊர்றத சாப்பிடுறாங்க, பறக்கிறத சாப்பிடுறாங்க, எல்லா விஷயத்தையும், பறக்கிறதுல ஃபிளைட்டை தவிர இது எல்லாத்தையும் சாப்பிடு, ஓடுறதுல பஸ்ஸை தவிர எல்லாத்தையும் சாப்பிடு. ஸோ இப்படிதான் மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துருக்காங்க. பிரபுபாதர் சொல்லுவார், இதுவும் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரபுபாதர் உபன்யாசத்துல. ஜப்பான் டோக்கியோ, அங்க வந்து பிரபுபாதர் போயிருந்த சமயத்துல அங்க வாரம் முழுவதும் எல்லாரும் வேலை செய்யறாங்க, எல்லாரும் பல இடத்துக்கு போறாங்க. வார கடைசியில டோக்கியோ அந்த நகரத்துல வந்து கூட்டம் எக்கச்சக்கமா இருக்குமா. அதுவும் ஒரு குறிப்பிட்ட தெருவுல எக்கச்சக்க கூட்டம் இருக்குமா. என்ன அப்படின்னு பார்த்தா, அங்க வந்து வைல்டு டக் அப்படின்றது அந்த ரெஸ்டாரண்ட் பேரு. அங்க வந்து எல்லா விதமான பறவைகளும், உங்களால கற்பனை கூட நீங்க பண்ணி பார்க்க முடியாத இம்போர்ட்டட் பறவைகள் எல்லாத்தையும் வறுத்து அவங்க வந்து அங்க வந்து விநியோகம் பண்ணுவாங்களாம். இதை சாப்பிடுறதுக்காக, இந்த ஒரு குறிப்பிட்ட கடையில சாப்பிடுறதுக்காக மக்கள் 100 மைல், 50 மைல், 20 மைல், 100 மைல் தொலைவுல இருந்து கூட வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவாங்களாம். உடனே அந்த ரெஸ்டாரண்ட்காரங்க பார்த்துட்டு, இவ்வளவு மக்கள் வராங்க, நம்ம இவங்களை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேருந்து சேவையே வந்து அந்த கடையே தனியா திறந்துட்டாங்க. வாரம் ஆனா எங்களுடைய பேருந்து நேரா வந்து இந்த மாநகரத்துல இருந்து மக்களை வந்து கூட்டிட்டு வரும். ஸோ அதனால வந்து நீங்க எந்த விதமான கவலையும் இல்லாம நீங்க வந்து எங்களுடைய ஹோட்டல்ல வந்து நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸையே அவங்க வந்து துவங்கியிருக்காங்க. ஸோ இப்ப பாருங்களேன், இது இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன சாப்பிடுறோம், யார் சமைச்சு சாப்பிடுறோன்றது எதையும் பார்க்காம இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா, ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி எப்பம் வந்து உணவு சுத்தமா இருக்கோ அப்பம் மனதும் மற்ற எல்லா விஷயங்களும் தூய்மையானதா இருக்கு. ஆனா எப்பம் இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிடுறோமோ அப்ப என்ன நடக்குது? தூய்மை ஆகுமா? நம்மளால மற்ற உந்துதல்களை கட்டுப்படுத்த முடியுமா? லீவ் இட் ப்ளீஸ். மற்ற உந்துதல்களை கட்டுப்படுத்த முடியுமா? வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை. ஆன்மீக ரீதியா எந்த உதவியும் கிடையாது. நம்ம இந்த மாதிரி மாமிசம் சாப்பிடுறது, அசுத்தமான விஷயங்களை சாப்பிடுறது ஆன்மீக ரீதியா எந்த உதவியும் கிடையாதுன்னு பார்த்தோம். இப்போ உடனே ஒரு சிலர் சொல்லலாம், ஆன்மீக ரீதியா இல்லாம போனா போயிட்டு போகுது, எனக்கும் ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம், எனக்கு ஆன்மீகத்துல எல்லாம் ஈடுபாடு இல்லை, நான் ஏன் கஷ்டப்பட்டு என்னோட புலன்கள்லாம் கட்டுப்படுத்த, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றானே வச்சுக்குவோம். சரி, பௌதிக ரீதியாவது உனக்கு உதவிகரமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பௌதிக ரீதியான கணக்கீடுகள் சொல்லுது, யாரு மாமிசம் சாப்பிடுறாங்களோ அவங்களையும் ஒப்பிட்டு மாமிசம் சாப்பிடாம தூய்மையான உணவை சாப்பிடக்கூடியவங்க, ஏன் சைவத்தை சாப்பிடக்கூடியவங்க, அவங்களையும் ஒப்பிடும் பொழுது மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு இருதய நோய், புற்றுநோய் போன்ற விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமா அவங்கள தாக்குறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி காரணங்கள் நிறைய இருக்கு. ஏற்கனவே நம்ம இதை வந்து ஒரு உபன்யாசத்துல பார்த்துருக்கோம். சைவம் பத்தி அசைவம் பத்தி எல்லாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ அந்த உபன்யாசத்துல ரொம்ப விவரமா கூட பார்த்துருக்கோம். இன்னைக்கு நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு, அதனால ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஸோ பௌதிக ரீதியாவும் உதவி கிடையாது. பௌதிக ரீதியா உன்னுடைய விருப்பம் என்ன? சந்தோஷமா அனுபவிக்கணும்ன்றது. பட் இப்படிப்பட்ட விஷயத்த சாப்பிட்ட அப்படின்னா நீ சீக்கிரம் செத்து போயிருவேன்னு சொல்லப்படுது. அப்புறம் எதுக்கு உனக்கு அது தேவை? ஸோ பௌதிக ரீதியாவும் அது தேவை இல்லை. ஸோ ஆன்மீக ரீதியாவும் உதவி பண்ணாதுன்னு பார்த்துட்டோம், பௌதிக ரீதியாவும் உதவி பண்ணாது. சரி, விஞ்ஞான ரீதியாவது ஏதாவது உதவி இருக்கான்னு பார்த்தா சயின்ஸும் சொல்லுது, தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஹரே கிருஷ்ணா. ஆடியோ ஆடிபிளா இருக்கா? சாட்ல யாராவது பதில் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஜூம் கட்டாயி வந்தது. கேக்குதா சாட்ல? ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம பார்த்தோம், பௌதிக ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி எந்த விதமான உதவியும் இல்லைன்னு பார்த்தோம்.
விஞ்ஞான ரீதியாவே எடுத்துக்கிட்டா கூட, சயின்டிபிக் ரீதியா நீங்க ரீசர்ச் பண்ணி பார்த்தா கூட, மாமிசம் சாப்பிடுறதுன்றது நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற விஷயம் கிடையாது. ஒரு மிருகத்துக்கு தான் இன்னொரு மிருகம் சாப்பிடுறதுக்காக இருக்கு, ஒரு மனிதனுக்கு கிடையாது. அவனுடைய உடல் அமைப்புல இருந்து எதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும், உதாரணத்துக்கு பல்ல எடுத்துக்கோங்களேன். பற்கள் பார்க்கலாம், ஒரு மிருகத்தினுடைய பல் எவ்வளவு கூர்மையா இருக்கு, ஒரு மனிதனுடைய பல் பாருங்களேன், அது வந்து தமிழ்ல என்ன சொல்லணும், ஒரு மம்முட்டி மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது. அதாவது கூர்மை இல்லாம, அந்த அளவுக்கு ஷார்ப்பா இல்லாம. ரெண்டாவது அவனுடைய தாடை பார்த்தோம்னா, மிருகத்துக்கும் மனிதனுக்கும் இருக்க வித்தியாசம், எதெல்லாம் மாமிச உண்ணியோ அந்த மிருகத்துக்கும் மனிதனுக்கும் இருக்க வித்தியாசம், மனிதனால தாடைய மேல கீழே அசைக்க முடியும், அதே போல இடது பக்கம் வலது பக்கமும் அசைக்க முடியும், நல்லா மென்னு சாப்பிடுற மாதிரி. ஆனா மிருகத்துக்கு அப்படி கிடையாது. மிருகத்தால இடது பக்கம் வலது பக்கம், சிங்கம் புலியால அசைக்க முடியாது. சோ ஒரு சாப்பிடக்கூடிய இடமும் சரி, சாப்பிட்டு ஜீரணம் ஆகக்கூடிய விதமும் சரி. மனிதனுடைய குடல் அமைப்பு பார்க்கலாம் பாருங்க, எவ்வளவு பெரிய குடல் இருக்கு அப்படின்னு. பெருங்குடல், சிறுகுடல், குறு பெருங்குடல், ஏறு பெருங்குடல், இறங்கு பெருங்குடல். ஆனா மிருகத்துக்கு ரொம்ப சின்னதுதான், அதாவது மாமிச உண்ணிக்கு ரொம்ப சீக்கிரமா அது டைஜஷன் ஆகிற மாதிரி. ஆனா மனிதனுக்கு அது எளிமையா டைஜஷன் ஆகாதுன்னு சொல்லப்படுது. அதனால பௌதிக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, விஞ்ஞான ரீதியாகவும் உடலுக்காக பார்த்துக்கிட்டனாலும் சரி, எந்த விதத்திலையும் நீ மாமிசம் சாப்பிட்றது பிரயோஜனம் இல்ல, உதவி இல்ல. மேலும் இதை விட ஒரு படி ஹையர் என்ன, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 பிரிவும் நம்மளை சார்ந்தது, நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையை சார்ந்தது, நம்மளுடைய பௌதிக வாழ்க்கையை சார்ந்தது, நம்மளுடைய உடல் சயின்டிபிக் ரீதியா பார்த்தோம். இப்ப அடுத்த பார்க்க போற ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மாமிசம் சாப்பிடுறது மொத்த சமுதாயத்தையும் சேர்த்து பாதிக்குது. ஒருத்த உடனே யோசிக்கலாம், எப்படி நான் மாமிசம் சாப்பிட்றதுனால எப்படி மற்ற சமுதாயம், மற்ற இன்னொருத்த எப்படி பாதிக்கப்படுறான், ஒருவேளை நான் அவனுடைய மாமிசத்தை சாப்பிட்றேன்னா எந்த விதத்துல சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, சமுதாயத்துல இருக்கிற எல்லா வறட்சி, பட்டினி எல்லாத்துக்கும் காரணம் மாமிசம் தான். ஒருத்தர் சாப்பிடுற மாமிசம்னா வேற எங்கேயோ இன்னொருத்தன் பட்னியா கிடக்கிறதுக்கான காரணம். கர்மா காரணம் நிச்சயம் இருக்கு, கர்மா அது வேற சைடு. இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது நீங்க சாப்பிடக்கூடிய மாமிசம் இன்னொருத்தன் பட்னியா இருக்கிறதுக்கான காரணம். எப்படிங்க அப்படின்னா, ரொம்ப நம்ம இதுவும் பல ஆராய்ச்சிகள் மூலியமா விஞ்ஞான ரீதியா விளக்கப்பட்டிருக்க விஷயம் என்ன. இப்போ மாமிசம் சாப்பிடாதவங்களை வச்சு நம்ம பார்ப்போம். பொதுவா தானியங்கள், மாமிசம் சாப்பிடாதவங்க என்ன பண்றாங்க, தானியங்கள் ஏதாவது சாப்பிடுறாங்க. இப்ப ஒரு கணக்கீடு என்ன சொல்லுதுன்னா, 16 கிலோ தானியங்கள், அதை கொண்டு இதை நீங்க வந்து உற்பத்தி பண்ணி அறுவடை பண்றீங்க அப்படின்னா, இதை கொண்டு 20 பேர் சாப்பிடலாம். நீங்க நேரடியா தானியங்களை சாப்பிடுறீங்க, சைவ உணவு சாப்பிடுறீங்கன்னா தானியங்களை கொண்டு 20 பேர் தாராளமா சாப்பிடலாம். நிறைய சாப்பிட்றவங்களாவே இருந்தா கூட, இன்னும் கம்மியா சாப்பிட்றவங்க இன்னும் சேர்த்தே சாப்பிடலாம். ஆனா அதுவே மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர்கள், இப்போ அவங்க மாமிசம் சாப்பிடணும்னு விருப்பப்படுறாங்கன்னு வைங்க, ஆடு மாடு கோழி இதெல்லாம் அப்படியே வானத்துல இருந்து தானா குதிச்சிட கிடையாது இல்லையா. அதுவும் வந்து சோறு போட்டு வளர்க்கணும். பிறந்த முதல் நாளே யாரும் கொண்டு சாப்பிட்றது கிடையாது. எப்ப வந்து நல்லா கொழு கொழுன்னு இருக்கோ அதுக்கப்புறம் தான் அதை வெட்டி சாப்பிட்றாங்க மக்கள் இல்லையா. சோ அந்த கணக்கீடு என்ன சொல்லுது அப்படின்னா, அதே 16 கிலோ தானியம் நீ மாமிசம் சாப்பிடணும் அப்படின்னா, குறிப்பா ஒரு இன்னைக்கு இந்தியா துரதிருஷ்டவசமா பீஃப், மாட்டு இறைச்சி சாப்பிடுறாங்க. சோ அந்த கணக்கீடு சொல்லுது, 1 கிலோ மாட்டு இறைச்சி நீ பெறறதுக்கு அந்த மாட்டுக்கு நீ 16 கிலோ தானியம் செலவு பண்ணணும். இங்க என்ன பார்த்தோம், 20 பேருக்கு நேரடியா அந்த 16 கிலோ தானியம் போதும். ஆனா அதுவே மாமிசம் சாப்பிடக்கூடியவங்க 1 கிலோ மாட்டு இறைச்சி பெறறதுக்கு இந்த 16 கிலோ தானியத்தை செலவு பண்ணணும். சரி, அந்த 1 கிலோ மாட்டு இறைச்சியை கொண்டு எத்தனை பேருக்கு உணவு கொடுக்க முடியும் அப்படின்னா 2 பேர் சாப்பிடலாம். இப்ப புரியுது உங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு. இதே 16 கிலோ தானியம் தான் நேரடியா நம்ம மனிதர்களுக்கு கொடுத்தா 20 பேருக்கு தாராளமா கொடுக்க முடியும். அதுவே மாமிசம் சாப்பிடக்கூடியவங்க அந்த தானியத்தை எப்படி கையாளுறாங்க, முதல்ல இந்த மிருகங்களுக்கு கொடுத்து அதை சாப்பிட வச்சு அதை நிறைய கிலோ ஏத்தி அதுக்கப்புறம் அதுல இருந்து 1 கிலோ இறைச்சி அவங்க பெற்றாங்கன்னா அதை 2 பேர்ல இருந்து 3 பேர் சாப்பிடலாம், அவ்வளவுதான். சோ அப்போ நீங்க சாப்பிடக்கூடிய மாமிசத்தினால மீதி 18 பேருக்கு
உணவு கிடைக்காம போகுது இல்லையா? சயின்ஸ் ரீதியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீதியாவே பார்க்கலாம். நம்ம சாப்பிடுறது சமுதாயத்தையும் எப்படி பாதிக்குது அப்படின்றது. தானியங்கள் மட்டும் கிடையாது, நீர் கூட. அதே மிருகத்துக்கு நீங்க நீர் கொடுக்காம அந்த மிருகம் வாழ போறது கிடையாது. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, இதுல இருக்கிற எல்லா பெயர்களும் வெவ்வேறு விதமான தானியங்கள் பொருட்கள்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துக்கும் வளர்றதுக்கு எவ்வளவு தண்ணி தேவை அப்படின்றதுதான் இந்த கிராஃப். கரும்பு வளர்க்கணும்னா இவ்வளவு தண்ணி இருந்தா போதும், இவ்வளவு சதவீதம். காய்கறிகளுக்கு இவ்வளவு சதவீதம். பூமி கீழே விளையக்கூடிய பீட்ரூட் இந்த மாதிரியான இதற்கெல்லாம் இவ்வளவு சதவீதம். பழங்களுக்கு இவ்வளவு சதவீதம், பாலுக்கு இவ்வளவு சதவீதம். இருக்கிறதுலயே அதிகமானது எதுக்கு? மாட்டு இறைச்சி. அவ்வளவு தண்ணி நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆடு, பன்றி, கோழி முட்டை, கோழி முட்டையை பெறணும்னா பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு தண்ணீர் வந்து அவங்க பயன்படுத்த வேண்டியது இருக்கு அப்படின்றத இந்த கிராஃப் காட்டுது. ஸோ தானியமாவும் சரி, நீராவும் சரி, ஒருத்த மாமிசம் சாப்பிடுறதுனால எந்த அளவுக்கு வீணடிக்கிறாங்கன்றத பாருங்களேன். அது மட்டும் இல்லாம அதற்கு மேல நீங்க அந்த மாமிசத்தை பெற்றுட்டீங்கன்னு வைங்க, 1 கிலோ அதுல பார்த்த மாதிரி மாட்டு இறைச்சி ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சு, அதுல இருந்து 2 பேர் சாப்பிட போறாங்கன்னு வச்சுக்குவோம். வெறுமனே அந்த மாட்டு இறைச்சி மட்டும் அவனால சாப்பிட முடியுமா? முடியாது. மறுபடியும் நீ என்னத்துக்கு போயாகணும்? நீ சமைச்ச அந்த மாமிசத்தோட சேர்த்து சாதம், அதுக்கு ஒரு சாம்பார், அதுக்கு ஒரு காய்கறி. இதுக்கு நேரடியாவே நீ வெறுமன அந்த மிருகத்தை கஷ்டப்பட்டு வளர்த்து கொன்னு சாப்பிடுறதுக்கு நீ நேரடியாவே இதை சாப்பிட்டு போயிடலாமே, இல்லையா? சோ இந்த கான்செப்ட் ஆனது முன்னாடி குறைந்தது வேத கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருந்தவங்களுக்காவது ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்தியாவும் என்ன பண்ணுது? போட்டி போட்டு, மற்ற நாடுகளோட போட்டி போட்டு இந்த மாமிசம் சாப்பிட்றதுல முன்னேறி போயிட்டு இருக்கு. மற்ற நாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 100 பேரை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல 99 பேர் மாமிசம் சாப்பிட்றவனா இருப்பான். இந்தியா அதுல கொஞ்சம் பாதியில இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகமா போட்டி போட்டு முன்னேறி வந்துட்டு இருக்கு. இது போன வருஷத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2021. ஜப்பான்ல பாருங்களேன், 100ல 96 பேர் மாமிசம் சாப்பிட்றான். ரஷ்யால 100ல 94, அமெரிக்கால 90, ஜெர்மனில 86, அப்புறம் ஒரு சில 39 நாடுகள் பேர் தனியா கீழே இருக்கு. அதுல 86, சைனால 75 பேர், 100 பேருக்கு ஒரு 75 பேர். இந்தியால 100க்கு ஒரு 43 பேர்னு சொல்லப்படுது. சோ இது அவசியமா? அந்த மாமிசத்தை சாப்பிட்றது நம்ம பார்த்த மாதிரி ஆன்மீக ரீதியா சுத்தமா அவசியம் கிடையாது. அது மேலும் மேலும் ஒருத்தனை பந்தப்படுத்துது. பௌதிக ரீதியாகவும் சரி பிரயோஜனம் இல்லை, விஞ்ஞான ரீதியாகவும் சரி பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்திற்குமே மிகப்பெரிய கேடு. இருந்தாலும் என்ன ஆகுது? அதை நிறுத்தாம ஒருத்தன் திரும்ப 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 சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குற ஜிஹ்வா வேகம், நாவினுடைய தூண்டுதல். நாக்கு அவனை தூண்டுது, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாது. அவனுக்கு என்ன கிடைக்குது? ஒரு டேஸ்ட் கிடைக்கும்னு நினைக்கிறான். இதுல இருந்து எனக்கு டேஸ்ட் கிடைக்கும், இதை சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். எல்லாம் பொய், போலி. ஒரு விஷயத்தை கொன்னோம் அப்படின்னா உண்மையில அது பேர் என்ன? கொலை. அது அந்த உடலை பத்தி நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பணம். மனுஷ செத்தா மட்டும் நம்ம பணம்னு சொல்றோம், மிருகம் செத்துதுன்னா சிக்கன் 65 சொல்றோம். அதுவும் பணம் தான். இன்னும் இந்த படத்துல தான் பார்த்த மாதிரி இன்னும் ஒரு சிலர் உயிரோடையே கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க. நீ உயிரோட சாப்பிட்டாலும் எதுக்கு சாப்பிட்டாலும் அது ஒரு பிணம். எப்ப அப்பேற்பட்ட பிணம் வயிற்றுக்குள்ள போகுதோ அப்புறம் எப்படி அமைதி கிடைக்கும் உனக்கு? சுடுகாடு. சோ அமைதி கிடைக்காது. சோ தூண்டுதல் அவனால கட்டுப்படுத்த முடியாம இருக்கு. சோ நாவினுடைய தூண்டுதல் இந்த மாதிரி உணவு விஷயங்களையும் இருக்கு, இன்னும் மற்ற விஷயங்கள். புகையிலை, சிகரெட், மது, இது எல்லாமே நாவினுடைய தூண்டுதல்லாம். அதுலயே பாருங்க தெளிவா எழுதிருக்கு. சிகரெட்ல பாருங்க, ஸ்மோக்கிங் கில்ஸ், புகை பிடிச்சிங்கன்னா உங்களை கொல்லும். ஒயின் ஷாப்ல என்ன போட்டிருக்கான்? மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் உயிருக்கும் கேடு. கீழே புகையிலை, இதுல என்ன போட்டிருக்கான்? இதுல படமே போட்டிருக்கான். நீ சாப்பிட்டனா வாய் இப்படிதான்டா ஆகும், மூஞ்சி இப்படிதான்ப்பா ஆகும். நம்ம என்ன பண்றோம்? ஒரு பக்கம் இதையும் போட்டுக்கிறோம், இன்னொரு பக்கம் ஃபேர் அண்ட் லவ்லியும் வாங்கிக்கிறோம். அதை போட்டு நான் ஒரு பக்கமா பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிறேன், சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா காலேஜ்ல இதெல்லாம் கண் கூட பார்த்துருக்கேன் நான். வகுப்பறையில பாடம் நடந்துகிட்டே இருக்கும், பின்னாடி எல்லாம் போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தூண்டுதலை கட்டுப்படுத்த முடியாம இருக்கு. சோ காரணம் ஒன்னே ஒண்ணுதான். ஆல்ரெடி அதை பார்த்தோம் நம்ம. காரணம் கட்டுப்படுத்தப்படாத நாக்கு.
ஒரு மிருகத்தாலதான் அதனுடைய நாக்கை கட்டுப்படுத்த முடியாம அந்த மிருகம் என்ன பண்ணும், எந்த விஷயத்த பார்த்தாலும் இந்த மாதிரி அதனுடைய வாயில இருந்து ஜொல்லு வடிஞ்சது பின்னாடி ஓடிட்டே இருக்கும். யோசிக்க கூட அதனால முடியாது. இது சரியா தவறா, செய்யலாமா கூடாதா, வேணுமா வேணாமா, எதுவும் சிந்திக்க முடியாது. சோ எப்ப மனிதனும் அந்த நிலைக்கு போறானோ அப்ப அவன் மனுஷனே கிடையாது. சோ அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது கட்டுப்படுத்தணும், நீ நாவை கட்டுப்படுத்தணும். நாவை நீ கட்டுப்படுத்தலை அப்படின்னா வேற எதுவுமே சாத்தியம் இல்லை, வீண், முடிஞ்சு போச்சு. அங்கே மறுபடியும் நீ மிருக வாழ்க்கைக்கு போக வேண்டியதுதான். கிருஷ்ணர் என்ன சொல்றார், நீ ஏன்பா கஷ்டப்பட்டு மனித உடல்ல இருந்துகிட்டு நீ மாமிசம் சாப்பிடணும்? உன் பல்லும் அதுக்கு உதவி பண்றது இல்ல, உன்னுடைய வயிறும் அதுக்கு உதவி பண்றது இல்ல, சமுதாயத்துல இருந்து ஏகப்பட்ட தொந்தரவு எல்லாம் வருது. பேசாம உனக்கு நான் உதவி பண்றேன், அடுத்த ஜென்மத்துல நீ ஒரு மிருகமா பிறந்துட்டு போ. கஷ்டப்பட்டு நீ ஒரு மிருகத்தை பிடிக்க தேவையில்லை, அதை கொல்ல தேவையில்லை, சமைக்க தேவையில்லை, மசாலாலாம் போட தேவையில்லை, அப்படியே நீ பச்சையா சாப்பிட்டுட்டு போகலாம், நீ அவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி பகவான் மிருக உடலை கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம மக்கள் கிட்ட சொன்னோம்னா மக்களுக்கு உள்ள போறதில்லை. அப்படியே போனா கூட அவங்க நாக்கு கட்டுப்படுத்த முடியாம இருக்கிற காரணத்தினால என்ன ஆகுது, ஏதாவது ஒரு காரணம். இப்ப பார்ப்போம் ஒரு சில காரணம், மக்கள் என்ன காரணங்கள்லாம் சொல்லி இந்த மாமிசம் சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம். அதுல இருக்கிறதுலயே ரொம்ப புத்திசாலித்தனமான காரணம் மாதிரி, ஆனா ரொம்ப கேவலமான காரணம். நம்ம கோயிலுக்கு ஒரு பக்தர்கிட்ட வந்து முன் வச்சாங்க, சுவாமிஜி நீங்க இந்த மாதிரி மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, நம்ம அந்த மிருகத்தை கொண்டு சாப்பிடலன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு கோழியை கொண்டு சாப்பிடலன்னு வைங்களேன், கோழியினுடைய இனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆயிரும், மக்கள் தொகையை விட கோழி எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடும், ஒரு நாள் எல்லா கோழியும் பறந்து வந்து நம்மளை கொன்றும், அதனால முதல்ல நம்ம அதை கொன்னுறணும், அதனாலதான் சாமிஜி நாங்க கொண்டு சாப்பிடுறோம், வேற காரணமே இல்லை. சரிப்பா உன் லாஜிக் அப்படியே இருந்தா கூட நீ கொன்னுட்டு அப்படியே நிறுத்தி இருக்கணும், எது கொன்னுட்டு சாப்பிடுற நீ? சோ ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கிற மாதிரி பதில் சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அடிமட்ட முட்டாள்தனமா தான் அவனுடைய வாதம் இருக்கும். இன்னும் ஒரு சில வாதங்கள் நம்ம போன வாரம் பார்த்தோம். விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்றாங்க, ஆத்மான்றது கிடையவே கிடையாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உயிர்ன்றது ரசாயனத்துல இருந்து தான் வந்தது, ஆத்மான்றது கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எவ்வளவு அபத்தம்ன்றத பார்த்தோம், ஆத்மா இருக்குன்றத பார்த்தோம். இப்ப ஒரு சில ஆன்மீகவாதிகள்னு காட்டிக்க கூடியவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மா இருக்கு, ஆனா ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு, மிருகத்துக்கெல்லாம் ஆத்மா கிடையாது. இது சும்மா யாரோ சொல்றது கிடையாது, கிறிஸ்துவத்துவ மதத்துல அவங்களுடைய கொள்கை இதுதான். பிரபுபாதர் எத்தனையோ பேர்கிட்ட எவ்வளவோ வாதங்கள், மிகப்பெரிய பாதிரியார், அவர் இடத்துல பிரபுபாதர் வீடியோ கான்வர்சேஷன் பண்றதே இருக்கு. சோ அவங்களுடைய முதல் ஒரு கேள்வி என்னன்னா, சில கேள்விகள் அவங்க முன்வைக்கிற கேள்வி வாதங்கள் பத்தி நம்ம பார்ப்போம். அவருடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மிருகங்களுக்கு தான் ஆத்மா கிடையாது, அனிமல்ஸ் ஹாவ் நோ சோல், அப்புறம் ஏன் நம்ம அதை கொண்டு சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்கு? சோ பிரபுபாதர் உடனே திரும்பி கேட்பாரு, எப்படி நீங்க மிருகத்துக்கு ஆத்மா இல்லைன்னு சொல்றீங்க? காரணம் என்ன? எந்த விதத்துல நீங்க சொல்றீங்க? இல்ல 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 மனுஷங்களுக்கு தான் இருக்கு, மிருகத்துக்கு கிடையாது. இல்லப்பா, அதுதான் எப்படி சொல்ற, என்ன காரணம்? இருக்குன்றத நிரூபிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆத்மா மனிதனுக்கும் இருக்கு, மிருகத்துக்கும் இருக்குன்றத நிரூபிக்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு முதல் விஷயம், நம்ம எல்லாரும் பிறக்கிறோம், வளர்றோம், இளமை பருவத்தை அடையிறோம், அப்புறம் முதுமை பருவத்தை அடையிறோம், கொஞ்சம் கொஞ்சமா மரணம் அடையிறோம். மரணம் அடைஞ்ச ஆத்மா என்ன நடக்குது, திரும்பியும் வேற உடலுக்கு போகுது இல்லையா? இப்போ நமக்கு உயிர் இருக்கு, ஆத்மா இருக்குன்னு சொல்றோம். சோ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த 6 மாற்றங்கள் நடைபெறுது. பகவத்கீதையில இது விளக்கப்பட்டது. ஷட்விகார், 6 விதமான மாற்றங்கள், சேஞ்சஸ் நடக்குது நம்ம உடல்ல. சோ இப்போ மிருகத்துக்கு ஆத்மா இல்லைன்னு சொல்றீங்களே, ஆனா அப்பேற்பட்ட மிருகத்துக்கும் அதே தானே நடக்குது. மிருகமும் பிறக்குது, உதாரணத்துக்கு ஒரு முட்டையில இருந்து பிறக்குதுன்னு வைப்போம், பிறக்குது, இந்த முட்டையில இருந்து வெளியில வருது, நீ கர்ப்பப்பையில இருந்து வெளியில வந்த, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையுது, அதுவும் உன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்குது, அதுவும் குழந்தை குட்டியை பெத்துக்குது, அதுக்கும் வயசாகுது, அதுவும் உன்ன மாதிரி ஒரு நாள் செத்து போகுது. எந்த விதத்துல அப்புறம் அதுக்கு ஆத்மா இல்லைன்னு சொல்ல முடியும்? உன்னுடைய உடல்லையும் மாற்றங்கள் அதே மாதிரிதான் நடக்குது, அதுக்கும் அதே மாதிரிதான் நடக்குது. இப்ப இங்க இந்த மவுஸ் இருக்கு, இந்த மவுஸ் நேத்து வந்து கொஞ்சம் சின்னதா இருந்தது, இன்னைக்கு பெருசாயிடுச்சு, நாளைக்கு குட்டி போடும், நாளைக்கு செத்து போயிடும். கிடையாது, இது ஜடம்.
இதுக்கு உயிர் கிடையாது. ஆனா எங்க ஆத்மா இருக்கோ, ஆத்மா இருக்கிற இடத்துல நம்ம இந்த வேறுபாடுகளை பார்க்கிறோம். ஆனா அதே மனித உடலே எடுத்துக்கோங்களேன், எப்ப ஆத்மா வெளியில போதோ, போனக்கப்புறம் இந்த வித்தியாசம் நடக்குதா? ஆத்மா இந்த உடலை விட்டு வெளில போனக்கப்புறம் இந்த உடல் அந்த மாற்றங்களுக்குள்ள போதா? கிடையாது. ரொம்ப எளிமையா சின்ன குழந்தை கூட புரிஞ்சுக்க முடியும், எங்க உயிர் இருக்கோ அந்த உயிர் இருக்கிற உடல்ல மாற்றங்கள் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. சோ இந்த பதில் பிரபுபாதர் கொடுப்பார். ரெண்டாவது பதில், எங்கெல்லாம் உயிர் இருக்கோ அந்த இடத்துல சில அடையாளங்கள், உணர்வுகள் அப்படின்றது இருக்கு. கான்சியஸ்னஸ் நம்ம சொல்லுவோம். இப்ப இங்க எல்லாரும் நம்ம உட்கார்ந்து இருக்கோம், இந்த உடல்ல இருந்து உயிர் போன ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோம், ஒரு பிணமும் இருக்கு. ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? இவர்கிட்ட உயிர் இருக்கு, அவர்கிட்ட உயிர் இல்லைன்னு சொல்றோம், இவர்கிட்ட ஆத்மா இருக்கு, அவர்கிட்ட ஆத்மா இல்லைன்னு சொல்றோம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம எந்த செயல்பாடும் கிடையாது, எந்த உணர்வும் கிடையாது. எங்கேயாவது உயிர் இருக்கு அப்படின்னா இந்த 3 அடையாளங்களை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ரெண்டாவது பிரபுபாதர் நிறைய இடத்துல மேற்கோள் காட்டுவார். என்ன? சிந்திக்கக்கூடிய தன்மை, எங்க உயிர் இருக்கோ அங்க சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும். உணர்தல், திங்கிங், ஃபீலிங். மூணாவதா வில்லிங், ஒரு விருப்பம். திங்கிங் அப்படின்னு பார்த்தோம், திங்கிங்னா யோசிக்கிறது, சிந்திக்கிறோம். ரெண்டாவது ஒரு ஃபீலிங், ஒரு உணர்ச்சி, ஒரு எல்லா விஷயத்தின் மேலேயும் இருக்கு. அப்புறம் வில்லிங், ஒரு ஆசை இருக்கு, இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ற ஆசை இருக்கு. சோ இதே விஷயத்த நம்ம எல்லா மிருகங்களிடத்துலயும் பார்க்க தான் செய்யறோம் இல்லையா? எல்லா மிருகங்களிடத்துலயும் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு நாயை பத்தி பார்ப்போம். ஏன்னா மக்கள் இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல வந்து சாஸ்திரம் சொல்லுது பசுமாடை வளர்க்கணும்னு, இன்னைக்கு எல்லாரும் நாய்க்குட்டியை வளர்த்துட்டு இருக்காங்க. ஏன்? ஏன்னா அதையும் சாஸ்திரம் சொல்லுது, கலியுகம்ங்கிறது வெறும் சண்டையும் சச்சரவும் நிறைந்த இடம் தான் அப்படின்னு. அதனால என்ன பண்றான், எனக்கு எந்த சண்டையும் வந்துடக்கூடாது, எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு நாயை வச்சு பாதுகாக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு வச்சிருக்காங்க. சரி, இப்ப அந்த நாயை எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த நாய் அதுக்கும் திங்கிங் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதுவும் சிந்திக்குது. உதாரணத்துக்கு எப்போ தன்னுடைய எஜமானர் இல்லையோ, எப்போ வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் இல்லையோ, அந்த சமயத்துல வேற யாராவது உள்ள வந்தாங்கன்னா அந்த நாய் என்ன பண்ணுது? ஸ்ரீரூப பிரபு வீட்டுக்கு போனா தெரியும். சோ என்ன பண்ணுது? உடனே கொலைக்க ஆரம்பிக்கும், கடிக்க வரும். யோசிக்குது, இந்த நபரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இவர் என் எஜமானர் இல்ல, என் எஜமானர் கூடயும் வந்தது கிடையாது, அவங்க குடும்பம் இருக்கும் போது கூட இவர் என்னைக்கும் வந்தது கிடையாது, இன்னைக்கு புதுசா வராரு, அதுவும் என்னமோ மூஞ்சியெல்லாம் மூடிக்கிட்டு எகிரி குதிச்சு வராரு அப்படின்னு சொல்லி உடனே யோசிச்சு அந்த நாய் அவரை போய் தாக்கும், சிந்திக்குது. ஆனா அதுவே எஜமானர் வீட்டுல இருக்கிற யாராவதோ வந்தாங்க அப்படின்னா உடனே அந்த நாய் என்ன பண்ணும்? பாசமா அன்பா வால் ஆட்டிக்கிட்டு அவங்க கிட்ட போய் நாக்கால அவங்கள நக்கி, ஃபீலிங், உணர்ச்சி, அன்பு, பாசம் இருக்கு. அடுத்தது வில்லிங், அவங்களுக்காவது ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும், அவங்களுக்காக ஏதாவது ஒரு செயலை போய் நம்ம செய்யணும். நாய் மாதிரி விசுவாசத்தோட இருடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதாவது ஒண்ணு வந்து நம்மளுடைய எஜமானருக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு அது யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த திங்கிங், ஃபீலிங், வில்லிங் எதெல்லாம் மனிதனுக்கு ஆத்மா இருக்குங்கிறத காட்டுறதுக்கு அடையாளமா இருக்கோ, அதே விஷயம் மிருகத்துக்கிட்டையும் இருக்கு. ஒன்ன மாதிரி யோசிக்க முடியாம போகலாம்பா. ஆனா இப்ப திடீர்னு எதிர்த்தாப்புல வேகமா ஒரு வண்டி வருதுன்னா அந்த நாய் என்ன பண்ணுது? ஒதுங்கி போயிடும். வண்டி வேகமா வரதை பார்த்தோன்னா அங்க இருந்து ஒதுங்கி போயிடும். சில சமயத்துல அடி கூட படலாம், ஆனா அதிகமான சமயத்துல நமக்கு தெரியும் யோசிக்குது. தமிழ் ஒரு பழமொழியா சொல்லுவாங்க, சுடு கண்ட பூனை அடுப்பண்டை சேராது அப்படின்னு. ஒரு தடவை பூனை சூடுபட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுப்படிக்கு போவாது, ஏன்னா திருப்பி சுடுன்னு. ஏன் அப்படின்னா அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அதுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கு, மறுபடியும் அங்க போனோம்னா சுற்றும். அதே போல இன்னொரு நாய் அங்க இருந்து குலைச்சதுன்னா இது என்னுடைய அம்மாவுடைய குரல் அப்படின்னு தெரிஞ்சு உடனே குட்டி அங்க ஓடி போகுது. சிந்திக்கிற தன்மை, பாசம் எல்லாமே அதுக்கிட்டையும் இருக்கு. அப்புறம் எந்த விதத்துல நீங்க மிருகத்துக்கு ஆத்மா இல்லைன்னு சொல்ல முடியும்? சோ இந்த விதத்திலையும் சொல்ல முடியாது. பிரபுபாதர் இந்த வாதத்தை கொடுப்பார். உடல் ரீதியாகவும் நம்ம இப்ப ஆரம்பத்துல பார்த்தோம், முதல்ல என்ன பார்த்தோம்? உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் பார்த்தோம், அதுவும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்தது மனதின் ரீதியா, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அடுத்தது வெளிப்புறத்துல நீ செய்யக்கூடிய செயல்கள்லயாவது ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் ஹிதோபனிஷத் சொல்லுது எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்ட்டு. மனுஷன் என்ன பண்றான்? ஆஹார, நித்ரா, மைதுனம், பய,
சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கத்துல ஈடுபடுறது, தன்னை பாதுகாத்துக்கிறது, இந்த 4 செயலை தான் பண்றான். மிருகம் என்ன பண்ணுது? மிருகமும் சாப்பிடுது, மிருகமும் தூங்குது, மிருகமும் பாலுறவுல ஈடுபடுது, மிருகமும் தன்னை பாதுகாத்துக்குது. நீயும் அதே 4 விஷயத்தை தான் பண்ற, அதுவும் அதே 4 விஷயத்தை தான் பண்ணுது. அப்புறம் எந்த விதத்துல மறுபடியும் ஆத்மா இல்லைன்னு உங்களால சொல்ல முடியும்? சோ இந்த மாதிரி ஒரு வாதத்தை பிரபுபாதர் எடுத்து வைக்கும் போதும் அங்கேயே அவங்க அப்படியே நில குலைஞ்சு போயிடுவாங்க. இறுதியா பிரபுபாதர் இன்னொரு வாதத்தையும் எடுத்து வைப்பார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவ்வளவு விஷயம் இருந்தாலும் ஒன்ன வெட்டினாலும் ரத்தம் வருது, மிருகத்தை வெட்டினாலும் ரத்தம் வருது இல்லையா? உனக்கும் வலிக்குது, அதுக்கும் வலிக்குது. அப்புறம் உடலுக்குள்ள இருக்க விஷயமும் சரி, வெளியில இருக்க விஷயமும் சரி, பண்ணக்கூடிய செயலும் சரி, மாற்றமும் சரி, எதுலையுமே எந்த வேறுபாடும் கிடையாது. அப்புறம் எந்த விதத்துல நீ மிருகத்துக்கு உயிர் இல்லைன்னு சொல்ற? சோ அப்படி நீ சொல்ற அப்படின்னா உன்னை கிருஷ்ணர் கீதையில முட்டாள்னு சொல்றாரு சொல்லி அங்கேயே பிரபுபாதர் முடிச்சிருவார். யாருகிட்ட? அந்த நாட்டிலேயே இருக்கிற மிகப்பெரிய பாதிரியார். மொத்த சமுதாயம் அவரை பார்த்து பின்பற்றிட்டு இருக்கு. பிரபுபாதர் என்ன சொல்றார்? நான் சொல்லல, கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணர் சொல்றதை நான் திருப்பி சொல்றேன், அவ்வளவுதான். கிருஷ்ணர் கீதையில என்ன சொல்றார்? யார் ஒருத்தன் புத்திசாலி, யார் ஒருத்தன் பண்டிதன், அவனை பத்தி கிருஷ்ணர் கீதையில என்ன சொல்றார்? வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா. பண்டிதனா இருக்கக்கூடியவன், உண்மையான ஞானம் இருக்கக்கூடியவன் என்ன எப்படி இருக்கான்? சமதர்ஷி, எல்லாரையும் சமமா பாக்குறான். எல்லாரையுமே யார் யாரு? வித்யா வினய சம்பன்னே பிராமணே, ஒரு பிராமணன், கவி யானை, ஹஸ்தினா யானை, பசு பசு யானை, சுனி சைவ ஸ்வபாகேச்ச நாய், நாயை தின்னக்கூடியவன், இவங்க எல்லாரையும் ஒரு பண்டிதன் சமமா பாக்குறான்னு சொல்றாரு. பிரபுபாதர் ரொம்ப அற்புதமா அவருடைய சீடர்களை வழிகாட்டி இந்த படத்தை வந்து அவருடைய சீடர்கள் வரைந்தது பார்க்கலாம். பசு, யானை, பிராமணன், நாய், நாயை தின்பவன், எல்லாரையும் பண்டிதன் சமமா பாக்குறான். சமமான என்ன? எல்லாரையும் ஒரே மாதிரி மதிக்கிறானா? பிராமணனையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பிராமணன் பண்ண வேண்டிய யஜ்ஞத்தை நாயை கூப்பிட்டு உட்கார வச்சு பண்றான். அப்படி சமம் கிடையாது. அவங்க செயல்கள் எல்லாத்தையும் குழப்பி பாக்குறது பேர் சமம் கிடையாது. சமம் அப்படின்னா அதுவும் இந்த படத்துல பிரபுபாதர் காட்டுறாரு. எப்படி சமமா பாக்குறான்? எல்லாரையும் ஆத்மாவா பாக்குறான். இந்த படத்துல பார்க்கலாம், ஒரு உயிர்வாழி இடத்துலயும் ஹிருதயத்துல அந்த ஆத்மா வெள்ளை நிறத்துல ஒரு லைட் மாதிரி இருக்கிறது. ஆத்மா பக்கத்திலேயே பகவான் பரமாத்மாவா இருக்காரு. சோ எல்லாருமே ஆத்மா, எல்லாருக்குள்ளயும் பகவான் பரமாத்மாவா இருந்து வழிகாட்டுறாருன்றது தெரிஞ்சிருக்கிறதுனால அவன் பண்டிதா சமதர்ஷினஹா, எல்லாரையும் சமமா பாக்குறான் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. சோ அதனால யாராவது மிருகத்துக்கு ஆத்மா இல்லை, அதனால நம்ம கொல்லலாம் அப்படின்ற வாதத்தை எடுத்து வச்சாங்க அப்படின்னா, போன கேள்வி நம்ம பார்த்த மாதிரியே தான், அதெல்லாம் ஓடி வந்து நம்மளை கொன்றுன்னு எப்படி சொன்ன கொஸ்டின் ஒரு கேவலமா முட்டாள்தனமான கொஸ்டினோ கேள்வியோ, அதே மாதிரியே தான் இதுவும் அர்த்தமே இல்லாத ஒரு வாதம். ஆனா இதை வந்து ஏகப்பட்ட பேர் சரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நமக்கு இந்த ஞானம் இருக்கனால இது தவறுன்னு நமக்கு தெரியுது. இதே போல பல வாதங்கள் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த வாதம், ஒரு வாதம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கேள்வி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மிருகம் 5 அறிவு உள்ளவை, 5 அறிவு மிருகங்களுக்கு இருக்கு, 6 அறிவு மனுஷனுக்கு இருக்கு. சோ 6 அறிவு இருக்கிற மனுஷனுக்கான உணவு தானே 5 அறிவு மிருகங்கள். இப்ப எல்லாருமே வாழ்றது ஒன்னா வாழணும் அப்படின்னா, அப்போ கடவுள் எல்லாரையும் ஒரே அறிவோட படைச்சிருப்பாருல்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 அறிவு தான் இருக்கு, நமக்கு 6 அறிவு இருக்கு. சோ இதெல்லாமே நம்மளுடைய தேவைக்காக, நம்மளுடைய திருப்திக்காக தான் இருக்கு. சோ அதுக்கு குறைபாடு இருக்கு அப்படின்னா நம்ம அதை கொன்னு சாப்பிடுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தத்துவத்தை வெளியில பேசக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லக்கூடியவங்க நம்ம பாக்குறோம். இத பிரபுபாதர் இதுக்கும் ரொம்ப அற்புதமா ஒரு சின்ன உதாரணத்தோட ரொம்ப எளிமையா இந்த வாதத்தையும் முறியடிச்சிருவார். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அம்மா, அப்பா, அவங்களுக்கு 2 பசங்க. ஒரு பையன் ரொம்ப அழகா பிறந்திருக்காரு, ரொம்ப புத்திசாலியா இருக்காரு, பெரிய அளவு படிச்சு பெரிய பட்டம் வாங்கி பெரிய கம்பெனில ஒரு வேலையில இருக்காரு, கை நிறைய மாசம் வந்து வச்சுக்கோமே சும்மா 2 கோடி சம்பளம். அதுவே இன்னொரு மகன் இருக்காரு, அந்த மகன் பிறந்ததுல இருந்தே குறைபாடோட பிறந்திருக்காரு. அவருக்கு கால் வேலை செய்யாது,
ஸோ அவரால் அவருடைய செயல்களை எளிமையா பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு குறைபாடோட பிறந்திருக்காரு. அந்த பையனையும் அம்மா அப்பா வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. ஆனா அந்த பையனுக்கு ஒன்றும் படிப்பு ஏறல, எந்த வேலையும் கிடைக்கல, வீட்டிலேயே தான் இருக்கான். அம்மா அப்பா அந்த மூத்த பையன் நிறைய சம்பாதிக்கிறானே, அவங்க 3 பேர் தான் இந்த இன்னொரு பையனை பாத்துக்கிறாங்க. யார? அந்த குறைபாடோட இருக்க பையனை. ஸோ இப்போ ஒரு நாள் இந்த பெரிய அளவு சம்பளம் வாங்கி சமுதாயத்துல பெரிய நிலையில இருக்க இல்லையா, அந்த பையன் அவங்க அம்மா அப்பா கிட்ட வரான். அம்மா, நான் பாருங்க மாசம் 2 கோடி சம்பாதிக்கிறேன், உங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன், உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கேன், எவ்வளவு நேரம் செலவழிக்கிறேன். ஆனா இவன் இருக்கான் பாருங்க, இவனால யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? இவனால அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. நமக்கு எவ்வளவு தொந்தரவு இவனால. பேசாம இவன் நம்ம எல்லாரும் கொன்றலாம். அவனை கொண்டுட்டோம் அப்படின்னா அவனை வச்சு நம்ம கஷ்டப்பட தேவையில்லைல்ல, நம்ம 3 பேர் மட்டும் சந்தோஷமா இருக்கலாம். அவன் தான் ஏற்கனவே குறைபாடோட இருக்கான், அவனை கொன்றலாம் அப்படின்னு இந்த பையன் போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னான் அப்படின்னா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? பலார்னு ஒரு அறை விடுவாங்க. என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் நீ பேசுறியா அப்படின்னு. குறைபாடோட இந்த பையன் பிறந்திருக்கான்றனால இவனை கொல்லலாம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. உண்மையான விஷயம் என்ன? அப்படி குறைபாடோட இருக்கிறனால அவனுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கும். அவனால அவனை பாதுகாத்துக்க முடியாது. இப்ப உன்னை பாதுகாத்துக்க முடியும். இப்ப திடீர்னு அவங்க இருக்கிற வீட்டுல ஒரு நெருப்பு பத்திக்கிட்டு எரியுதுன்னு வைங்களேன், உடனே அந்த அப்பாவும் சரி அம்மாவும் சரி இந்த மூத்த பையனும் சரி உடனே அங்க வந்து தப்பிச்சு ஓடிட முடியும். ஆனா இந்த அடுத்த பையனால ஓட முடியாது, அவனால தன்னை காப்பாத்திக்க முடியாது. அவனுக்கு வேற ஒருத்தவனோட உதவி தேவை, வேற ஒருத்தங்க அவனை பாதுகாக்கணும், வேற ஒருத்தங்க அவனுக்கு உதவி பண்ணணும் இல்லையா? அதுதான் உண்மையான நிலை. அதேதான் இங்கேயும். மிருகத்துக்கு 5 அறிவு தான் இருக்கு, நம்மள மாதிரி 6 அறிவு இல்லை அப்படின்றப்போ நம்ம அதுக்கு உண்மையிலேயே பாதுகாப்பு கொடுக்கணும். அதை கொல்லலாம் அப்படின்ற ரைட் கிடையாது. அப்படி கொன்னோம்னா அது பேர் தான் வயலன்ஸ். சோ அந்த வாதமும் ஏற்புடையது கிடையாது. பிரபுபாதர் ரொம்ப தெளிவா எவ்வளவு எளிமையா நம்மள புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தன் கிட்ட ஒரு குறைபாடு இருக்குன்றனால அவனை நம்ம கொல்லலாம், அது ஏற்புடைய வாதம் கிடையாது. உண்மையிலேயே குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம அவங்களுக்கு உண்மையிலேயே பெரிய அளவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் மேல வேற ஒரு வாதம் ஒண்ணு இருக்கு. இந்த தலைப்புல தான் நம்ம முழு உபன்யாசமே முன்னாடி பார்த்திருந்தோம். அதையும் சுருக்கமா இந்த ரீசன் இதே தொடர்புல இருக்கனால என்னன்னு பாத்திரலாம். என்ன கேள்வி அப்படின்னா, அடுத்தது பசிக்காக கொன்னோம் அப்படின்னா பாவம் இல்லைதானுங்க? சும்மா சாதாரணமா கொல்லக்கூடாது. இப்ப பாருங்க, இவ்வளவு பேர் பசியில இருக்காங்க, அவங்களுக்கு பசியில உணவு கொடுக்கறதுக்காக கொன்னு ஒரு மிருகத்தை கொன்னோம்னா அதுல என்ன பாவம்? எத்தனையோ ஏழை குழந்தைகள், எத்தனையோ பேர் சமுதாயத்துல நம்ம போன வாரம் பார்த்ததை போலவே ஏகப்பட்ட பேர் பெரிய பெரிய நபர்களா சமுதாயத்துல கருதப்படுறாங்க. ஆனா சாஸ்திரம் அவங்கள துளியும் மதிக்கிறது இல்லைன்னு பார்த்தோம். அவங்க எப்ப சாஸ்திரத்துக்கு புறம்பா நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு. ஸோ அதே போலவே கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா கூட இருக்கலாம். அன்னை தெரசா தாயோட ஒப்பிடப்பட்டு அழைக்கப்படக்கூடிய அவங்க எத்தனையோ குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து எத்தனையோ பேரை வந்து பார்த்துருந்தாங்க. அதனாலதான் சமுதாயத்துல அவங்கள வந்து அன்னைன்ற ஸ்தானத்துல வந்து கூப்பிடுறாங்க, அவங்கள மாதிரி தானம் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ஏகப்பட்ட பேருக்கு கொடுத்தாங்க இல்லையா உணவு, அதுல மாமிசம் ஜாஸ்தி. சாஸ்திரம் சொல்லுது, அப்படிப்பட்ட செயலை நீ பண்ண அப்படின்னா அவன் ஏற்கனவே இருந்த நிலையை விட இன்னும் கீழே போறதுக்கு தான் நீ உதவி பண்ற அப்படின்னு. சோ அப்ப நீ உண்மையிலேயே அவங்களுக்கு உதவி பண்ணல. சோ அதனால அவங்களுக்கு பசிச்சுட்டு இருந்தது, பசிக்கு தானே நான் கொடுத்தேன். அதை வேற ரொம்ப அழகா ஒரு சேயிங் மாதிரி சொல்லுவாங்க, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு. கொன்ன பாவம் நம்ம சாப்பிட்டோம்னா போயிடுங்க, சாப்பிட்றதுக்காக கொன்னா தப்பு இல்லை அப்படின்வாங்க. அது எப்படி? கொன்னுட்டு சாப்பிட்டா பாவம் போயிடுமா? நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் கொன்னு சாப்பிட்டா பாவம் வரும்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். சாஸ்திரம் இன்னும் என்ன தெரியுமா சொல்லுது? பாவம் கொல்றவனுக்கும் சாப்பிட்றவனுக்கும் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேருக்கு அதுல பாவம் இருக்குன்னு சொல்லுது. இந்த விஷயமும் நிச்சயமா நிறைய பேருக்கு கிருஷ்ண பக்திக்குள்ள வர வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாராவது ஒருத்தங்க 2 பேருக்கு வெளியில தெரிஞ்சிருக்கலாம். சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்லுது? யார் யாருக்கு பாவம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கு பாவம் இருக்குன்னு சொல்லுது. ஒருத்த மாமிசம் சாப்பிடுறான் அப்படின்னா அதுல 6 பேருக்கு பாவம் இருக்குன்னு சாஸ்திரம் விளக்குது. யாருங்க அந்த 6 பேர் அப்படின்னா, இவன் மாமிசம் சாப்பிடுறதுக்கு முதல்ல
அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காரு இல்லையா, இந்த மாமிசம் சாப்பிடலாம்னு அனுமதி கொடுக்கக்கூடிய நபர், அவருக்கு முதல்ல பாவம் போய் சேருது. யாருங்க இவர் அனுமதி கொடுக்கக்கூடிய நபர்னு இவரோட படத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குற மாதிரி தெரியுது. ஆனா நிறைய பேருக்கு ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு அவர் யாரும் தெரிஞ்சிருக்கலாம். இங்க கூட யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியலையா? KFC அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட், மாமிசத்தை வந்து விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் உலகம் முழுவதும் இருக்கு. மக்கள் பைத்தியம் மாதிரி அதுல இருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய நபர் இருக்காங்க. இவர் தான் அதை ஆரம்பித்த நபர். இப்ப இவர் ஆரம்பிச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? இவர் வந்து அதை விற்கலாம், அதை சாப்பிடலாம், மத்தவங்க அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு இல்லையா? சோ அதனால எல்லாருடைய அனுமதி கொடுக்குற எல்லாருடைய படத்தையும் போட முடியாதுன்னு சொல்லி இவருடைய ஒரு படம் மட்டும் போட்டிருக்கு. சோ அனுமதி கொடுக்கக்கூடிய நபர் ஒரு விலங்க கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்கக்கூடிய நபருக்கு முதல்ல பாவம் போய் சேருது. ரெண்டாவது, அவர் கொல்லலான்னு சொல்லி அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை கொல்றான் இல்லையா, அவனுக்கு பாவம் போகுது. இல்ல கொஞ்சம் டீசென்டான படம் தான் போட்டிருக்கேன், இன்னும் மோசமான படங்கள் நிறைய இருக்கு. கொல்றவனோட நின்றல. அடுத்தது என்ன தெரியுமா? கொல்றவனுக்கு பக்கத்திலேயே கடையில ஒருத்தன் நின்று அதை விற்பான். அதை விற்கிறவனுக்கும் பாவம் போய் சேருதுன்னு சாஸ்திரம் சொல்லு. விற்கிறவன் மட்டும் இல்லாம விற்கிறத ஒருத்தன் வாங்குறான் பாத்தீங்களா, அவனுக்கும் பாவம் போகுதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க நான் மாமிசம் சாப்பிட்றது கிடையாதுங்க, எங்க நான் வேலை செய்யற வீட்டு ஓனருக்கு நான் போய் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன், அவ்வளவுதான். நான் வந்து மாமிசம் என் வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாது, நான் அவங்க கிட்ட வேலை செய்யறேன், நான் வேற என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க, அதனால நான் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னா, நீ அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சனால உனக்கும் அதுல பாவம் இருக்கு. அனுமதி கொடுத்தவனுக்கு பாவம், வெற்றவனுக்கு பாவம், விற்கிறவனுக்கு பாவம், வாங்குறவனுக்கு பாவம், சமைக்கிறவனுக்கும் பாவம் இருக்கு. இதையும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மாமிசம் சாப்பிடவே மாட்டேங்க, என்னுடைய பையனுக்கு பிடிக்கும், அதனால அவனுக்கு நான் சமைச்சு கொடுப்பேன், எனக்கு அந்த ஸ்மெல்லு பக்கத்துல கூட போக முடியாது, என் பேரன் பேத்திக்கு பிடிக்கும், அதனால சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னா உங்களுக்கும் பாவம் இருக்கு. எத்தனை பேர் இதை சொல்றது இன்னைக்கு காலத்துல நம்ம கேட்கிறோம். முன்னாடி எல்லாம் தாத்தா பாட்டி அவங்க சொல்றத பேரன் பேத்திங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. அதனால வேணும் அப்படின்னு கேட்டா நான் அவங்களுக்காக சமைச்சு கொடுத்தேன் அப்படின்னுவாங்க. அவங்களுக்கும் பாவம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. இறுதியா சாப்பிடக்கூடிய நபருக்கும் பாவம் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க? கொன்றால் பாவம், தின்றால் போச்சு அப்படின்றாங்க. தின்ற வரைக்கும் அந்த பாவம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் இறுதியில எல்லாருக்குமே சேர்த்து இருக்கு. ஆனா ஒரு விதத்துல கொன்ற பாவம் தின்றால் போச்சுன்னு ஒரு விதத்துல சொல்லலாம். எப்படி அப்படின்னா, சாஸ்திரம் ரெண்டு விதத்துல அதுக்கு பதில் கொடுக்குது. ஒண்ணு, இப்ப இவன் ஒரு விலங்கை கொண்டு இருக்கான் இல்லையா, உதாரணத்துக்கு ஒரு ஆடை கொன்னான்னு வச்சுக்குவோம். வேதங்கள்லயும் மாமிசம் சாப்பிட்றதுக்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவன் எந்த மிருகத்தை கொன்னு சாப்பிடுறானோ அந்த மிருகத்தினுடைய காதுல போய் ஒரு மந்திரத்தை சொல்லணும். அந்த மிருகத்தினுடைய காதுல போய் அது ஒரு மாம்சகா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம், ஒரு 3 வார்த்தை வரும். அந்த மந்திரத்தை மிருகத்தினுடைய காதுல போய் சொல்லணும். சொல்லிட்டு ஊருக்கு வெளியில கொண்டு போய் அந்த மிருகத்தை வெட்டணும். ஏன்னா மிருகத்தை வெட்டும் போது அந்த சத்தம் வேற யாருக்கும் கேட்டக்கூடாது. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட நாள் அமாவாசை அன்னைக்கு தான் வெட்டணும். அதுவும் அந்த மிருகத்தை வெட்டும் போது அதனுடைய கண்ணை பார்த்துக்கிட்டே தான் வெட்டணும். எந்த அளவுக்கு அது துடிக்குது அப்படின்றது நீ பார்த்துக்கிட்டே தான் வெட்டணும். அதனுடைய காதுல ஒரு மந்திரம் சொல்றான்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்ப நான் உன்னை வெட்டுறேன், அடுத்த ஜென்மத்துல நீ என்ன வெட்டலாம் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். சோ இதெல்லாம் சொல்லி ஒருத்தன் ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் அதை பார்த்துக்கிட்டே துடிக்க துடிக்க வெட்டி, அது மொத்தம் எவ்வளவு இறைச்சி வருதோ அதை 5 பங்கா வகுத்து 4 பங்கை விநியோகம் பண்ணிட்டு 1 பங்கு அவன் எடுத்துக்கணும். மாசத்துல 1 நாள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த மாதிரி சாஸ்திரத்தை வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தொடர்ந்து இதை ஒரு 2 தடவை 3 தடவை 4 தடவை பண்ணும்போது கொஞ்சமாவது யோசிப்பான். ஒரு நாள் மாசத்துல கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக நான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா, அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் அதால கொல்லப்படணுமா எல்லாம் யோசிச்சு இதை படிப்படியா நிறுத்துவான்றதுக்காக இந்த வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இப்போ இங்க கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு பேசணும் இல்லையா, இது எப்படி அது போச்சு அப்படின்னா, இந்த ஜென்மத்துல நான் உன்னை கொல்றேன், அடுத்த ஜென்மத்துல நீ என்னை கொன்னு சாப்பிடுவ பாத்தியா, அப்பம் அந்த பாவமானது போகுது. இவன் கொன்ன பாவம் எப்ப இவன் அந்த மிருகம் மறுபடியும் சாப்பிடுதோ அப்பம் தீருது.
ஒரு விளக்கம் இன்னொரு இடத்துல சாஸ்திரத்துல பாகவதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா 5வது காண்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு நரகலோகங்களை பத்தி, அங்கெல்லாம் எப்படி கும்பிபாகம் இதுலலாம் எப்படி தண்டனைகள் வழங்கப்படும். அதுல ஒரு குறிப்பிட்ட தண்டனை என்ன அப்படின்னா, அவனுடைய உடல் சதையவே வெட்டி அவனை சாப்பிட சொல்லி திணிப்பாங்களாம். ஸோ அந்த விதத்துல மேபி கொன்ன பாவம் அவனே அவனை சாப்பிட்றது மூலியமா போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா அதுவும் ஏற்புடைய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாதங்களை மக்கள் முன் வச்சு மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு என்னதான் அவங்க வாதம் முன் வச்சாலும் நம்ம ஆரம்பத்துல பார்த்தா அதே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? கட்டுப்படுத்தப்படாத நாக்கு, அவ்வளவுதான். அதுக்கு அவங்க பல ரீசன் சொல்லலாம். டேஸ்டுக்காக, ருச்சிக்காக சாப்பிட்டேன், பசிக்காக சாப்பிட்டேன், எதுக்காக சாப்பிட்டாலும் பாவம் தான். இப்ப உடனே அப்படியே பெரிய ஒரு கோபத்தோட வர மாதிரி வருவாங்க. அடுத்தது, சரிங்க நீங்க இவ்வளவு சொல்றீங்க, மிருகத்தை கொன்னா பாவம் இது அதுன்னு சொல்றீங்க, நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? நீங்களும் கேரட்டை வெட்டுறீங்க, நீங்களும் பீட்ரூட் வெட்டுறீங்க, செடி கொடிகளை வெட்டுறீங்க, அது மட்டும் உயிர் கிடையாதா? அது மட்டும் பாவம் இல்லையா? அதுவும் பாவம் தானே. தக்காளியை வெட்டுறீங்க, தக்காளியும் அதுவும் ஒரு செடி, உயிரான செடியில இருந்து வந்தது தானே. சோ இது மட்டும் பாவம் இல்லையா? செடிகளை கொள்வதில் மட்டும் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த வாதத்தை எடுத்து அப்படியே நம்ம பக்கம் அவங்க பிளேட்டை திருப்புற மாதிரி வருவாங்க. கேரட்டை வெட்டுறீங்க, இதை வந்து ஒரு பிரபுபாதரே சொல்லியிருக்காரு. இந்தியாவில் வந்து ஒரு போஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு கருவியை கண்டுபிடிச்சு அது வந்து எந்த உயிரினத்தை நம்ம துன்புறுத்தினாலும் அந்த கருவி வந்து எவ்வளவு துடிக்குது, அந்த மிருகம் வந்து எவ்வளவு துடிக்குதுன்றத அந்த கருவி காட்டும். ஸோ மிருகத்தை கொல்லும் பொழுது அது எவ்வளவு கத்துது நமக்கு கண்கூடாவே தெரியும். அதுக்கு தனியாக கருவி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதுவே செடி கொடிகள் இந்த மாதிரி காய்கறிகள் பழங்களை வெட்டும் பொழுது அதுவும் துடிக்குது அப்படின்றத அந்த கருவி காட்டுது அப்படின்னு பிரபுபாதரே சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இதுவும் பாவம் தானே அப்படின்னு சொல்லி உடனே ஒருத்தன் கேட்கலாம் இல்லையா? இதுவும் பாவம் தான், இல்லைன்னு நம்ம சொல்ல கிடையாது. ஆனா இருந்தாலும் வித்தியாசம்ன்றது இருக்குதானே செய்யுது. ஒரு மிருகத்தை கொண்டு போய் நீ கொல்றதுக்கும் ஒரு கேரட்டை கொல்றதுக்கும் வித்தியாசமே இல்லையா என்ன? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம நின்றுட்டு இருக்கோன்னே வைங்களேன், ரெண்டையும் பாக்குறோம், நமக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கத்துல ஒருத்தங்க ஆடை வெட்டுறாங்க, இன்னொரு பக்கத்துல ஒருத்தங்க கேரட் வெட்டுறாங்க. இப்ப இந்த ஆடை வெட்டுறாங்கன்ற படத்தை காட்டினோன்னே உட்காந்துருக்கலாம் ஐயோ அப்படின்றீங்க. இதே கேரட்டை டெய்லி நம்ம வீட்டுல வெட்டுறோம், அன்னைக்கு யாராவது ஐயோ போச்சே கேரட்டை வெட்டிட்டோமே கிடையாது. அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த உணர்வே உங்களை எப்படி தாக்குதுன்றதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டையும் வெட்டுறது ஒண்ணு கிடையாது அப்படின்னு. அதே போலவேதான் இப்ப இந்த ஆடை வெட்டுறீங்க, இந்த கேரட்டை அறுக்குறீங்க, கேரட்டை அறுத்து ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் போடுறீங்க, இன்னொரு பக்கம் அந்த ஆட்டினுடைய ரத்தம் இருக்குன்னு வச்சுக்கோ. இது பீட்ரூட் ஜூஸ் தான், ரத்தம் இல்ல, காட்டுறதுக்காக அவங்க வச்சது எப்படி. சோ இப்போ இந்த 2 கிளாஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோமே, ரெண்டும் ஒண்ணா? கேரட் ஜூஸ் பக்கம் உடனே வேகமா ஓடி போய் அதை எடுத்து குடிப்போம், இன்னொரு கிளாஸ் பக்கம் கூட நம்ம போக மாட்டோம் இல்லையா? ரெண்டும் ஒண்ணு கிடையாது. சோ அதுக்காக இப்ப பாவமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா பாவமே இல்லைன்னு நம்ம சொல்ல போறது கிடையாது, நிச்சயம் பாவம் தான். அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த விஷயம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம். என்னது? அசைவம் சாப்பிடுறது மட்டும் பாவம் கிடையாது, சைவம் சாப்பிடுறதும் பாவம் தான். ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஆரம்பத்துல அந்த லெக்சரோட பேரை சொல்லல, பட் இப்ப சொல்றேன். ஏற்கனவே அந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியில இருக்கும், அது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். ஒரு உபன்யாசம் முழுவதும் கொன்றால் பாவம் தின்றால் போகுமா அப்படின்னு சொல்லி இந்த மாமிசம் சாப்பிட்றதை பத்தி ஒரு முழு உபன்யாசம் பார்த்திருந்தோம். அதற்கு அடுத்த வாரம் சைவம் உண்பதும் பாவமே அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு 1.5 மணி நேரம் உபன்யாசமா ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸோ யாருக்காவது இன்னும் இதை பத்தி விவரமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இஸ்கான் சேலம் யூடியூப் சேனல்ல ஞாயிறு சத் சங்கம் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இந்த தலைப்புல அந்த உபன்யாசங்கள் இருக்கு, இன்னும் நீங்க விவரமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ சைவம் சாப்பிடுறதும் பாவம் தான். ஆனா இப்ப உடனே ஒருத்தன் யோசிக்கலாம், அப்புறம் அப்ப என்னதாங்க பண்றது, அப்புறம் ஏன் எல்லா உயிரினங்களும் இந்த மாதிரி இருக்கு, அப்ப என்னதான் பண்றது அப்படின்னா சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லுது? ஸ்ரீமத் பாகவதம் தெளிவா சொல்லுது, அஹஸ்தானி சஹஸ்தானாம் அபதானி சதுஷ்பதாம் ஃபல்கூனி தத்ர மகதாம் ஜீவோ ஜீவசிய ஜீவனம். ஜீவோ ஜீவசிய ஜீவனம், ஒரு உயிர்வாளிக்கு இன்னொரு உயிர்வாளி தான் உணவு. அப்படிதான் நீ வாழ்ந்தாகணும், வேற வழி இல்லை. ஒரு உயிர்வாளிக்கு இன்னொரு உயிர்வாளி தான் உணவு. ஆனா எப்படிப்பட்டது? அந்த மத்த வரிகள் பாத்தீங்கன்னா அஹஸ்தானி சஹஸ்தானாம், கைகள் இல்லாத மிருகங்கள்
கைகள் இருக்கிற மிருகங்களுக்கு உணவு. அபதானி சதுஷ்பதாம், கால்கள் இல்லாத மிருகங்கள், கால்கள் 4 கால் இருக்க மிருகத்துக்கு உணவு. பல்குனி தத்ர மகதாம், உடல் சக்தி இல்லாத மிருகங்கள், உடல் சக்தி இருக்கிற மிருகங்களுக்கு உணவு. இந்த மாதிரி ஒரு உயிர்வாளியும் இன்னொரு உயிர்வாளிக்கு உணவுன்னு சொல்லப்படுது. உதாரணம் பாக்குறோம், பசுக்கு என்ன உணவு? புல். புல்லும் உயிரினம் தான். ஜீவோ ஜீவசிய ஜீவனம். சோ மாட்டுக்கு புல்லு தான் உணவுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னைக்காவது மாடு வேற எதையாவது போய் சாப்பிட்டு நம்ம பார்த்துருக்கோமா? கிடையாது. புல்ல சாப்பிட்டு பாலை கொடுக்குது. சோ பகவான் அதுக்குன்னு இதை கொடுத்திருக்காரு, நீ இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலவேதான் மிருகங்கள், 4 கால் கொண்ட மிருகம், 4 கை கொண்ட மிருகத்துக்கு மற்ற மிருகங்கள் உணவா கொடுக்கப்பட்டிருக்கு. பலம் வாய்ந்த மிருகத்துக்கு சக்தி இல்லாத மிருகம் உணவா கொடுக்கப்பட்டிருக்கு. கண் கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சோ ஒரு உயிர்வாளிக்கும் எப்படி இந்த மாதிரியான உணவு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை போலதான் மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? தானியங்கள், பருப்பு, அரிசி, காய்கறிகள், இந்த விஷயங்கள் மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்குன்னு ஒதுக்கப்பட்டதை மிருகங்கள் அதுக்கு ஒதுக்கப்பட்டதை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கு. மனுஷன் தான் என்ன பண்றான்? எல்லாத்துக்குள்ளேயும் போய் கை விடுறது, எல்லாமே வேணும் எல்லாமே வேணும்னு சொல்லி நினைக்கிறது. சோ எப்போ அப்படி பண்றானோ அப்பம் அந்த பாவம் எக்கச்சக்கமா ஆகுது. மேலும் நம்ம இப்ப பார்த்த மாதிரி அவன் காய்கறிகளையே சாப்பிட்டாலும் தானியங்களே சாப்பிட்டாலும் அதுல பாவம் இருக்குன்னு பார்த்தோம் தானே. கேரட்டை வெட்டினா கூட அதுல பாவம் இருக்கு, கம்மியா இருக்குன்னு பார்த்தோம். இப்ப அப்படி என்ன பண்ணாலும் பாவம் தான் இருக்கு அப்படின்னா அப்புறம் என்னதான் பண்றது அப்படின்னு உடனே எல்லாருக்கும் கேள்வி வரும் இல்லையா? என்னதான் பண்றதுங்க? மாமிசத்தும் சாப்பிடக்கூடாதுன்றீங்க, சைவமும் சாப்பிடக்கூடாதுன்றீங்க, தினமும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தா போதுமா? கிடையாது, சொல்யூஷன் இருக்கு. அதுதான் தலைப்பு, உணவே மருந்து. எந்த உணவு நமக்கு மருந்து, உண்மையான மருந்து, நம்ம இந்த தூண்டுதல்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து எது அப்படின்றது தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. அது தெரியாம நம்ம தவறா மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், நீ மாமிசத்தை சாப்பிட்டாலும் சரி, அசைவத்தை சாப்பிட்டாலும் சரி, சைவத்தை சாப்பிட்டாலும் சரி, பாவம் தான். ஏன்னா நிறைய பேரு நான் சைவங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிக்குவாங்க. கிருஷ்ணர் சொல்ற நீயும் பாவிதான். ஏன்னா ஒரு குரங்கு கூட சைவம் தான், ஒரு யானை கூட சைவம் தான். சோ வெறும் நான் சைவம்னு சொல்லிக்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. கிருஷ்ணன் என்ன தெரியுமா சொல்றார்? நீ சைவம்னு சொல்லிக்கிட்டாலுமே கூட சரி, நீ வெறும் பாவத்தை தான் சாப்பிடுற அப்படிங்கிறார். பகவத்கீதையில கிருஷ்ணர் 3வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தை சொல்றார், யஜ்ஞசிஷ்டாஷின சந்தோ முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தே த்வகம் பாபா ஏபசந்த்யாத்ம காரணாத். புஞ்சதே, நீ சாப்பிடுறது என்னத்தை சாப்பிடுற? பாப்பா, வெறும் பாவத்தை தான் நீ சாப்பிடுற. எப்போ அப்புறம் நான் பாவத்தை வந்து வெளில வருது? இதுதான் மருந்து. ஆரம்பத்துல சொல்றாரு, யஜ்ஞசிஷ்டாஷின சந்தோ முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி. எப்ப நீ சாப்பிடக்கூடிய உணவை யஜ்ஞத்துல கொடுக்குறியோ அப்பம் உன்னுடைய பாவங்கள் வெளியில போகுது. யஜ்ஞம்னா என்னது? பகவானுக்கு எப்ப நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அப்பம் பகவான் சொல்றார், அந்த நீ சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து பாவங்கள் நீங்குது. சோ அதுதான் நம்ம பண்றோம். இங்க ஹரே கிருஷ்ண இயக்கத்துல யாரும் தினமும் சாப்பிடாம பட்னி கிடக்கிறது கிடையாது. தினமும் 2 வேளை 3 வேளை, இன்னும் திருவிழாக்கள்லாம் வந்தா 15-16 பதார்த்தங்கள் பண்ணி நம்ம சாப்பிடுறோம். அவ்வளவு பெரிய அளவு நெய்யிலே சமைச்சு சாப்பிடுறோம். எப்படிங்க பாவம் இல்லை அப்படின்னு கேட்டா இதுதான் சொல்யூஷன், இதுதான் மருந்து. என்னது? கிருஷ்ணர் சொல்றதே போல நம்ம எப்போ பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கிறோமோ அப்போ பாவத்துல இருந்து வெளியில வரும். ஏன்னா பகவான் தான் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம யாராவது எதையாவது உற்பத்தி பண்ணாம, ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழத்துல இருந்து எதையுமே நம்ம உற்பத்தி பண்ண கிடையாது. எல்லாமே பகவான் தான் கொடுத்துருக்காரு. நம்ம சுவாசிக்கிற மூச்சுல இருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் குறைஞ்சது அவருக்கு ஒரு நன்றி கடனோட தேங்க்ஸ், ஒரு தேங்க்ஸ் சொல்ல கூட நம்ம மாட்டோமா என்ன? நமக்கு யாராவது வெளியில போகும்போது ஏதாவது ஒருத்தங்க கிஃப்ட் கொடுத்தாலும் உடனே என்ன சொல்றோம்? தேங்க்ஸ். அதே தான் பகவான் கிட்ட சொல்ல சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அவர்கிட்ட தான் வந்திருக்கு, அவருக்கு முதல்ல கொடுத்துட்டு நீங்க முதல்ல ஏத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துக்கிறேன், ஒரு நன்றி தெரிவிங்க அப்படின்னு. ஸோ எப்போ நம்ம பகவானுக்கு இந்த பதார்த்தங்களை அர்ப்பணிச்சு அதை எடுத்துக்கிறோமோ அப்பம் அது பிரசாதம் ஆகுது. சாதாரணமா சாதம் அப்படின்றது இப்ப என்னாச்சு? பிரசாதம். ஸோ பகவானுக்கு அர்ப்பணிச்சு எப்ப நம்ம பிரசாதமா எடுத்துக்கிறோமோ அந்த விதத்துல கட்டுப்பாடு இல்லாம இருந்த நாக்கு கட்டுப்படுத்தப்படுது. அப்ப நாக்கு கட்டுப்படுத்தப்பட்ட என்ன ஆகும்னு பார்த்தோம்? மீதி இருக்கிற எல்லா விஷயங்களும் கட்டுப்படுத்தப்பட்டு ஒருத்தன் ரூப கோஸ்வாமி அந்த முதல் ஸ்லோகத்தை சொல்ற மாதிரி கோஸ்வாமி ஆக முடியும்.
எல்லாரையும் சீடர்களா ஏற்கக்கூடிய தகுதி அவனால அடைய முடியும். ஒரே விஷயத்தோட முடிச்சிடலாம். இப்ப என்ன அப்படின்னா, நிறைய பேர் உடனே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படின்ற விஷயத்த நம்ம சொன்னோன்னே முதல்ல ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்ப ஆடு மாடு கோழியை வெட்டி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடலாமேங்க, அதுல என்னங்க தப்பு இருக்கு, நீங்க ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க? எத்தனையோ இடத்துல அப்படியே இங்க இருந்து நம்ம ஃபைவ் ரோட்ஸ்க்கு போனோம்னா போதும், அங்க வந்து பெரிய முனியப்பன் கோயில் இருக்கும், அவ்வளவு கெடா வெட்டுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் உடனே அதான் சொல்லுவாங்க, நீங்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சாப்பிட்டா பாவம் இல்லைன்ட்டீங்க, ஸோ என்ன பிரச்சனை, நான் ஆடை வெட்டி சாப்பிடுறேனே, அடுத்த படம் கொஞ்சம் பயங்கரமா இருக்க போகுது. ஸோ நான் ஆடை வெட்டி நான் சாப்பிடுறேனே, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி பாருங்க, தட்டுல வச்சு நான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நான் சாப்பிடுறேன், இதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம்னு பகவானுக்கு முன்னாடியே தெரியும், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஸோ பகவான் என்ன பண்றாரு, கீதையில தெளிவா எனக்கு நீ என்ன விஷயத்தெல்லாம் அர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்றதையும் அவரே சொல்லிடுறார். எதெல்லாம் அர்ப்பணம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் பகவான் சொல்லிடுறாரு கீதையில. ஒரே பிரச்சனை நம்ம கிட்ட என்னன்னா, நம்ம அந்த புக்கை திறந்து படிச்சது இல்லை. வீட்டுல சார் பகவத்கீதை இருக்கா, வீட்டுல இருக்கு சார், பட் வீட்டுல சும்மா வச்சிருந்து என்ன பண்றது, படிச்சாதானே உள்ள என்ன இருக்கு எதுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். சோ பகவத்கீதையில கிருஷ்ணர் தெளிவா சொல்றாரு அவருக்கு என்ன அர்ப்பணம் பண்ணணும், எந்த உணவு மருந்து அப்படின்றத அவர் தெளிவா சொல்றாரு. என்ன ஸ்லோகம், anyone can guess easily. 9வது அத்தியாயம் 26வது ஸ்லோகத்துல சொல்றார், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி பஹிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், அஷ்னாமி பிரயதாத்மனஹா, நான் ஏத்துக்கிறேன், நீ அர்ப்பணம் பண்றதை நான் ஏத்துக்கிறேன். எதை அர்ப்பணம் பண்ண சொல்றார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், 4 விஷயத்தை தான் கேட்கிறார். என்னென்ன, பத்திரம், பத்திரம்னா ஒரு இலை, புஷ்பம் ஒரு பூ, பலம் பலம், தோயம் நீர். சோ கிருஷ்ண கீதையில சொல்றார், ஒரு இலையோ பழமோ பூவோ நீரோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எனக்கு அர்ப்பணம் பண்ணு. ஏன் கிருஷ்ணர் கிட்ட ஒருவேளை சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையா, அதனால நம்ம கிட்ட கேட்கிறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் அதிபதி. ஏன் கேட்கிறாருன்றத அடுத்த வரியில சொல்றாரு. இன்னும் குறிப்பா சொல்ல அடுத்த 2 வரியிலையும் அதே காரணத்தை திரும்ப சொல்றார். என்ன சொல்றார், யோமே பக்தியா பிரயச்சதி, பக்தியோட எனக்கு அர்ப்பணம் பண்ணு, ததஹம் பக்தி உபகிருத்தம், மறுபடியும் சொல்றாரு பாருங்க, எனக்கு எப்ப நீ இத அன்போடையும் பக்தியோடையும் அர்ப்பணம் பண்றியோ அப்ப நான் அதை ஏத்துக்கிறேன், அது பிரசாதம் ஆகுதுன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அவர் எதிர்பார்க்கறது அன்பையும் பக்தியும் தான், நம்ம கொடுக்குற ஒரு சின்ன பழத்தை கிடையாது. அவருக்கு வந்து பல பதார்த்தங்களை சமைக்கிறதுக்கு அங்க ராதாராணியும் மற்ற கோபியர்களும் காத்திருக்காங்க. சாஸ்திரம் சொல்லுது, ராதாராணி பகவான் கிருஷ்ணருக்கு இன்னைக்கு ஒரு பதார்த்தம் சமைக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த பதார்த்தத்தை இதுக்கப்புறம் என்னைக்குமே சமைக்க மாட்டாங்களாம். அப்படின்னா என்ன, திருப்பி சமைக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, தினமும் புது 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 பதார்த்தத்தை அவங்க சமைச்சு கொடுப்பாங்களாம் கிருஷ்ணருக்கு. அப்புறம் பிரம்ம சமிதி சொல்லுது, லக்ஷ்மிகள், ஏகப்பட்ட லக்ஷ்மிகள் சேவகர்களா இருந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்பேற்பட்ட பகவான் ஏன் வாங்கிட்ட வந்து ஒரு பழத்தை கொடு, காய கொடுன்னு கேட்க போறாரு. அவர் எதிர்பார்க்கறது அன்பையும் பக்தியும் தான். சோ நம்ம பகவான் கிட்ட கொடுக்க வேண்டியது இந்த விஷயம்தான். அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அன்போடையும் பக்தியோடையும் நம்ம அவர் கேட்கக்கூடிய விஷயங்களை அர்ப்பணிச்சா போதும். ஒரு இலையோ பூவோ நீரோ பழமோ, இதுதான் பகவான் நம்ம கிட்ட கேட்கிறாரு. ஒன்னே ஒண்ணு இதுல நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. என்ன, பகவான் வெறும் இலை பூ நீர் தானே கேட்டாரு, அதை மட்டும் அவருக்கு வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் வெரைட்டியா சாப்பிடலாம். பகவான் சொல்றாரு, குறைஞ்சது இதையாவது அர்ப்பணம் பண்ணு. நீ நம்ம எதை சாப்பிட்டாலும் அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சாப்பிடணும். அதை சமைக்கும் பொழுதும் பகவானுக்குன்ற உணர்வுல சமைச்சு சாப்பிடணும். அப்பம் அது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணா பிரசாதம் ஆகுது. அந்த பிரசாதமானது மருந்தாகுது. அந்த மருந்து உணவா நமக்குள்ள போகும் பொழுது நம்மளை தூய்மைப்படுத்துது. அப்போ நம்மளால நாக்கை கட்டுப்படுத்த முடியும், மற்ற எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும். சில பக்தி வினோத் டாக்கூர் தான் சொல்றாரு, ஷரீர அவித்யாஜால் ஜடேந்திரிய தாஹேகால். இந்த சரீரமானது முழுக்க அறியாமையால இருக்கு, ஜட இந்திரியங்களால இருக்கு. இந்திரியங்கள் எல்லாமே நரகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. அதுல இந்த நாக்கு ரொம்ப கஷ்டமானது கட்டுப்படுத்துறதுக்கு. அது எப்படி கட்டுப்படுத்துறது, பிரசாதத்தின் மூலியமா அப்படிங்கிறாரு. சோ அதனால இதுதான் தீர்வு. நிறைய பேரு நம்ம இப்ப பார்த்த மாதிரி நாக்கை கட்டுப்படுத்த முடியாம பல விஷயத்த சாப்பிடுறாங்க. அது எதுவுமே அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி, பௌதீக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, சமுதாய ரீதியாகவும் சரி, எந்த விதத்திலையும் பிரயோஜனம் கிடையாது. உண்மையிலேயே அவங்களுக்கு உதவி பண்ண போறது, அவங்களை தூய்மைப்படுத்த போறது எது, சைவ உணவா, கிருஷ்ண பிரசாதம். அசைவமும் சரி, சைவமும் சரி, ஹோட்டலும் சரி, அது ஜிஆர்டியா இருந்தாலும் சரி, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும் சரி,
பெரிய பெரிய ஸ்டார் போக போக கர்மாவும் இன்னும் ஸ்டார் ஏறிட்டே போயிட்டே இருக்கும். இந்த ஹோட்டல்ல நிறைய மசாலாலாம் போடுவாங்க. எந்த மசாலா போட்டாலும் கிருஷ்ணர் ஏத்துக்க மாட்டார். கோகுல் சொல்லுவார், பக்தி மசாலா போட்டா மட்டும்தான் கிருஷ்ணர் ஏத்துக்குவார். சோ நம்ம அதோட பகவானுக்கு நைவேதம் பண்ணி எப்போ அது பிரசாதமா எடுத்துக்கிறோமோ அப்போ நம்ம தூய்மை அடைஞ்சு கட்டுப்படுத்த முடியும். ஸோ மேலும் இதை பத்தி இன்னும் அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னும் இப்போ உடனே பிரசாதம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். உடனே அடுத்தது இன்னும் நிறைய பேர் அடுத்த கேள்விகள் கேட்பாங்க. எப்படிங்க ஒரு சாதத்தை கொண்டு போய் சமைச்சு அப்படியே சாப்பிட்டா பாவம்ன்றீங்க, சும்மா ஒரு 10 நிமிஷம் சாமி முன்னாடி வச்சுட்டு எடுத்துட்டா அது வந்து பிரசாதம் ஆயிடுமா? அவர் என்ன வந்து சாப்பிட்டாரா? நீங்க பாத்தீங்களா? அது ஏதாவது குறைஞ்சுதா? நீங்க வச்சது எதுவுமே குறையல, அப்புறம் எப்படி அவர் சாப்பிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும்? அவர் ஏத்துக்கிட்டாருன்னு எப்படி தெரியும்? நீங்களே சும்மா எல்லாம் உங்க கற்பனையில நீங்களா வச்சுக்கிறது தான் சாப்பிட்டாரு பிரசாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் வாதங்கள் வைக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதை பத்திலாம் நம்ம அடுத்த வாரம் தொடரலாம். எப்படி வந்து சாதாரண சாதமா இருந்தது பிரசாதமா மாறுது, அது எப்படி பகவான் பிரசாதம்னா பகவானுடைய கருணைன்னு அர்த்தம். ஸோ எப்படி அது மாறுது, உண்மைதானா பொய்யா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நமக்கு புரிஞ்சுக்கல, நமக்கு முழு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம அதை பின்பற்ற முடியாது. ஸோ எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது, எப்படி புரிஞ்சு நம்மளும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது, அர்ப்பணம் பண்ணும் பொழுது வழிமுறை என்ன, எந்த விதத்துல அர்ப்பணம் பண்ணணும், பிரசாதத்தை ஏத்துக்கும் பொழுது என்ன மனப்பான்மையில ஏத்துக்கணும், இதெல்லாம் பத்தி நம்ம அடுத்த வாரமும் வரக்கூடிய வாரங்கள்லயும் அதை தொடர்ந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் கவனமா கேட்டதற்கு. கொஞ்சம் நிறைய விஷயம் இருந்தனால கொஞ்சம் நேரம் சேர்த்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ யாருக்கா ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள், சந்தேகங்கள், எதிர்ப்புகள், இன்னும் மாமிசத்தை நான் சாப்பிடுவேன் அப்படின்றதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருந்தா கூட கேட்கலாம். பார்த்துட்டு நம்ம உபன்யாசத்தை நிறைவு பண்ணிக்கலாம். ஸோ சாட்ல யாருக்கா ஏதாவது கேள்வி இருந்தால் முதல்ல நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் கை உயர்த்தி உன்னோட கேள்வி கேட்கலாம். ஜஸ்ட் சாட்ல ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்னு ஒருத்தவங்க பேர் போட்டு கேட்டிருக்காங்க. பிரபு, நீங்கள் இந்த பிறவியில் எந்த மிருகத்தை கொள்கிறோமோ அடுத்த பிறவியில் அந்த மிருகம் என்னை கொல்லும் போது பாவம் போய்விடும் என்று கூறினீர்கள். ஆனால் இன்று மிருகத்தை கொல்லும் பெரும்பாலான மனிதர்கள் கூறுகிறார்கள், இந்த பிறவியில் நான் கொல்லும் அனைத்து மிருகங்களும் பல பிறவியில் என்னை கொன்றது, அதனால் தான் எல்லா பாவத்தையும் போக்கவே நான் இந்த பிறவியில் கொள்கிறேன் என்று கூறுகிறார்கள். இதை எவ்வாறு புரிந்து கொள்வது, அவருக்கு எவ்வாறு புரிய வைப்பது? ஸோ இதுவும் நான் சொன்ன மாதிரி இதுவும் பொதுவாக வரக்கூடிய கொஸ்டின் தான். உடனே அப்படியே அடுத்த புத்திசாலித்தனமா அவங்க சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு தான், போன ஜென்மத்துல அந்த ஆடு என் காதுல மாம்சகான்னு சொல்லிட்டு அது மனுஷனா இருந்துச்சு, நான் ஆடா இருந்தேன், என்ன கொன்னுச்சு, இப்ப நான் அதனாலதான் கொல்றேன் அப்படின்னு. நீங்க ரொம்ப இதுக்கு வந்து ஆன்மீக ரீதியா வேதங்கள் ரீதியெல்லாம் பதில் கொடுக்கவே தேவையில்லை. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, போன ஜென்மத்துல உண்மையிலேயே அந்த ஆடு மனுஷனா இருந்து உங்க காதுல வந்து சொன்னது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? சரி, அப்படி சொல்லியிருந்தா இல்லை, எந்த ஊர்ல இருந்தீங்க? எதுவும் கிடையாது. சும்மா போலியா நம்மளை ஏமாத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்க சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்குதான் இந்த சாக்கு. முதல்ல அந்த விதத்துல பார்ப்போம், அப்புறம் வேற பதிலும் பார்ப்போம். முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சும்மா நான் சாப்பிடணும்ன்ற அந்த கட்டுப்படுத்த முடியாத நாக்குக்கு ஒரு காரணம் கொடுக்கறதுக்காக போன ஜென்மத்துல அது என்ன கொன்னுச்சு, என்கிட்ட வந்து சொல்லிச்சு, நான் தான் இந்த ஜென்மத்துல அதை கொல்றேன். சோ அர்த்தமே அற்றது இல்லையா? இது பதில் எப்படி அப்படின்னா, சும்மா அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சாக்க சொல்லிக்கிற மாதிரி. பிரபுபாதர் உதாரணம் கொடுப்பாரு. முயல் வந்து சிங்கம், புலி, ஏதாவது மிருகம் அதை துரத்துச்சுன்னா வேகமா ஓடி போயிட்டே இருக்குமா. திடீர்னு ஒரு சமயத்துல முயல் வந்து தன்னோட காதை கொண்டு கண்ணை மூடிக்குமா. மூடினோன்னா கண்ணுக்கு சிங்கம் தெரியல, சிங்கம் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்குமா. சிங்கம் என்ன பண்ணும், வெயிட் பண்ணிட்டே இருக்கும், நீ கண்ணை திறப்பா அப்படின்னு. ஸோ அதே மாதிரிதான் நம்ம வேணா என்ன வேணாலும் சொல்லலாம், நான் அதை கொன்னேன் பாவம் போயிடுச்சுன்னு. யம தர்மராஜரும் அவருடைய ஆளுங்களும் கயிறு வச்சு சுத்திட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீ பண்றதெல்லாம் பண்ணி இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட போற அப்படின்னு. சோ நம்ம ஏமாத்துறது வேற யாரும் இல்லை, நம்மளே தான் ஏமாத்திக்கிறோம். சோ இது முதல் பதில். ரெண்டாவது, ஒருவேளை நீங்க சொல்றத போலவே போன ஜென்மத்துல அது ஒண்ணு உங்களை கொன்றிருந்ததுன்னே வச்சுக்கலாம். உங்களுக்கு அது தெரியல இப்போ கூட, ஆனா உங்களுக்கு கொன்றிருந்ததுன்னு வச்சுக்குவோம். இப்போ மீண்டும் நீங்க அதை கொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. எந்த உயிரையும் எடுக்கிறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது. எல்லா உயிரினத்தையும் அதனுடைய பாதையில இருந்து முன்னேறி போறதுக்கு மட்டும்தான் உதவி பண்றதுக்கு ஒருத்தனுக்கு தகுதி இருக்கே தவிர தடுத்து நிறுத்துறதுக்கு தகுதி கிடையாது. சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்லுது? இப்ப நம்ம ஒரு சாதாரணமா இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தோம், மிருகங்களும் மாமிசம் சாப்பிடுது, மனுஷனும் மாமிசம் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. மனுஷன் சாப்பிட்றதுக்கு தான் வந்து பாவம்ன்றதை பத்தி பார்த்தோம். மிருகம் மாமிசம் சாப்பிட்டா பாவம் கிடையாது, மிருகத்துக்கு கர்மா கிடையாது, பாவம் புண்ணியம் எதுவுமே கிடையாது. சாஸ்திரத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, மொத்தம் 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்கு. அதுல படிப்படியா ஒரு உயிரினமும் தானா முன்னேறி அடுத்த உடலுக்கு போயிட்டு இருக்கு. இறுதியில மனித உடலுக்கு வருது. சோ மனித உடல்ல தான் ஒருத்தன்
பாவம் செய்யறானா புண்ணியம் செய்யறானான்றதை நிர்ணயிக்கப்பட்டு அதற்கேற்ற அடுத்த நிலைக்கு போறான். மிருகம் தானாவே முன்னேறி முன்னேறி போகுது. இப்ப ஏன் இவ்வளவு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்ப நம்ம ஒரு மிருகத்தை கொல்றோமோ, அதனுடைய ஆயுட்காலம் முடியறதுக்குள்ள நம்ம எப்ப அதை கொல்றோமோ என்ன திரும்ப நடக்குது, அது அடுத்த உடலுக்கு போகாம மீண்டும் அதே உடல்ல இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியதா இருக்கு. கர்மான்றது அவ்வளவு சூக்ஷ்மமானது கிடையாது. நீங்க கொன்னோன்னா, ஏன்னா ஒரு சிலர் இப்படி கூட சொல்லலாம், இப்ப பாருங்க, அது வந்து ஆடு உடல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, நான் மனுஷ உடல்ல இருக்கேன், இப்ப நான் கொன்னுட்டேன் அப்படின்னா நான் ஆடாயிடுவேன், அது மனுஷன் ஆயிடும்ல உடனே. இவ்வளவு சின்ன ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, கடவுளை பத்தின ஞானமே கிடைக்காம இருக்கு, பாவம், அதாவது அடுத்த ஜென்மத்துல மனுஷனா பிறந்துட்டு போட்டோம், அது மனுஷனா பிறக்கிறதுக்காக நான் கொல்றேன். நம்ம ஆளுங்க எப்படி வேணாலும் கேள்வி சொல்லுவாங்க, என்ன வேணாலும் யோசிப்பாங்க. ஆனா கர்மா அவ்வளவு ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, ரொம்ப சூக்ஷ்மமானது. ஸோ சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ஆடு மறுபடியும் இன்னொரு ஆடு உடல்ல தான் பிறந்தாகணும்னு சொல்லப்படுது. மேலும் அப்புறம் எப்ப என்ன வந்து கொல்லும் அப்படின்னா, எப்ப அது மறுபடியும் ஒன்னொன்னா போய் மனித உடலுக்கு வருதோ அது வரைக்கும் நீ இங்கதான் பார்க்கணும். நீ நினைக்கிற மாதிரி உடனே அது மனுஷனாயிரும், நீ ஆடாயிடுவ, அடுத்த ஜென்மத்துல கொன்றும், அப்படி கிடையாது. அது எப்ப மனித உடலுக்கு வருதோ அது வரைக்கும் நீ இங்கேதான் இருந்துட்டு இருக்கணும். சோ நீ பண்றது எந்த விதத்திலும் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதனுடைய வளர்ச்சியும் நீ தடுக்கிற, உன்னுடைய வளர்ச்சியும் நீ தடுக்கிற. சோ கேட்கறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அப்படியே ஆர்குமெண்ட்ல ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்தாலும், போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி கலர் பூசிக்கிட்ட நரி மாதிரி தான் அவங்க எல்லாருமே. ஸோ அதனால அந்த கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்துடலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ சேட்ல வேற எந்த கேள்விகளும் இது வரைக்கும் இல்லை. ஆடியோல ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கூட நீங்க உங்களுடைய கை உயர்த்தி கேட்கலாம். கை உயர்த்தினீங்கன்னா உங்களுடைய ஆடியோ அன்மியூட் செய்யப்படும். இங்க கை யார தூக்குனீங்க சொல்லுங்க. நிறைய பான்பராக் ஓட்ட போட்டு வந்துருச்சு. ஸோ இங்க இருக்க ஒரு பக்தர் சொல்றாரு, அவங்க ஊர்ல ஒருத்தர் வந்து நிறைய பான் சாப்பிடுவார். ஸோ அப்படி சாப்பிட்டு ஒரு நாள் பல் துளைக்கிட்டே இருக்கும்போது, அந்த படத்துல நம்ம பார்த்த மாதிரி தான் லைட்டா ஓட்டம் இருந்திருக்கு. அவர் பல் துளைக்கும் போது பிரஷ் அந்த ஓட்ட வழியா வெளியில வந்து ஆளே இறந்துட்டாராம். நிறைய சினிமாஸ்லாம் கூட எனக்கு இப்போ அனுபவம் கிடையாது. முன்னாடி நான் கல்லூரி படிக்கும் போது கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, முகேஷ் அப்படின்ட்டு ஏதோ ஒருத்தனுடைய வீடியோ வந்து முன்னாடி வருமா, சினிமா பாடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes 3 minutes இந்த மாதிரி புகையிலை சாப்பிட்டு என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க யாரும் சாப்பிடாதீங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, விழிப்புணர்வு கிரியேட் பண்றோம். இந்த மாதிரி பல விதத்துல ஒரு பக்கம் விழிப்புணர்வு கிரியேட் பண்றோம்னு வாங்க, இன்னொரு பக்கம் அவங்களே கடை திறந்து வச்சு உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களே வியாபாரம் பண்ணுவாங்க. பரீட்சித் மகாராஜ் ராஜாவா இருந்தப்ப என்ன பண்ணாரு, எதையும் உள்ள அனுமதிக்கல. ஸோ அப்படிப்பட்டவங்க யாரு ராஜாவா கிருஷ்ண பக்தர்கள் இருக்காங்களோ அவங்க தான் சரியா வழி நடத்த முடியும். இல்லைன்னா உதவி பண்றோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல, இப்ப இதே மாமிசம் சாப்பிட்றவங்களே பாருங்களேன், ஆடை வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்கன்னு பார்த்தோம். இதே அவங்க வீட்டுக்குள்ள வளர்க்குற செல்ல பிராணியை பார்த்தீங்கன்னா லைட்டா சின்ன காயம் பட்டுச்சுன்னா கூட ஐயோ அடிபட்டுருச்சோ, ஐயோ இது அடிபட்டுருச்சோ அப்படின்னுவாங்க. ஸோ சும்மா அது எல்லாமே வெளிப்புறத்துல போலிதான். உண்மையான கருணை எப்ப நம்ம கொலை அப்படின்றதுல ஈடுபடுறோமோ கருணைன்ற குணாதிசயம் நம்மளை விட்டு போயிடுது. கருணைன்ற தூண், தர்மத்தினுடைய ஒரு தூண் வீழ்த்தப்படுதுன்னு சாஸ்திரம் விளக்குது. அதை பத்தி கூட நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தர்மத்தின் 4 தூண்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியில் அது ஒரு வாரம் உபன்யாசமா பார்த்துருந்தோம். சொல்லுங்க. படிக்காம இருந்தா மாடு மேய்க்க தான் போகணும். மாடு கூட இல்லாம இருக்காங்க. ஸோ பிரபுபாதரும் அதான் சொல்லுவார். இப்ப இங்க பிரபு என்ன சொல்றாருன்னா, படிக்கலன்னா நீ மாடு மேய்க்க தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. பாவம் அவங்களுக்கு தெரியல கிருஷ்ணரே மாடுதான் மேய்ச்சிட்டு இருந்தார் அப்படின்னு. ஸோ ரெண்டாவது இப்ப அவர் சொல்றாரு, அதை அவ்வளவு கேவலமா நினைக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, நான் படிச்சு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ரோட்ல நாயை கூட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் மாடை கூட்டி நடந்தா கூட பரவாயில்ல, பாலாவது கொடுக்கும், நாய் என்னத்தை கொடுக்கும். அதுதான் அவர் சொன்னார். நாய் போயிட்டே இருக்கும், நாய் சிறுநீர் கழிக்கணும்னா உடனே இவர் நிக்கணும். யாரு மாஸ்டர், யாரு எஜமானர், யாரு சேவகர்னு தெரியல, அது நான் போகணும் அப்படின்னா உடனே இவர் நிக்கணும். அது வேகமா ஓடிச்சுன்னா பின்னாடியே இவர் ஓடணும். ஸோ இந்தியால பெரிய அளவு இல்ல, வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நீ கூட்டு போற நாய் மலம் கழிச்சதுன்னு வைங்களேன், அந்த எஜமானர் உடனே அதை சுத்தம் பண்ணும். அதை கூட்டிட்டு வரவங்க அதை சுத்தம் பண்ணும். அதை அங்கேயே விட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன், அபராதம். ஸோ அதான் அவங்க பெருசா அதெல்லாம் தப்பா நினைக்கிறதே இல்லை, ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுதான் அவங்களுடைய உணர்வு இருக்கு. ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு அப்படி இருக்கு, அவங்களுடைய உணர்வு அப்படி இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம்,
ஆஹார சுத்தௌ என்ன சுத்தி? சத்வ சுத்தி. ஆகாரம் சுத்தமா இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கை, மனது, எண்ணம் எல்லாமே சுத்தமானதா இருக்கும். அப்போ அது நமக்கும் உதவி பண்ணும், மற்றவங்களுக்கும் உதவி பண்ணும். இல்லைன்னா அது எல்லாருக்குமே தொந்தரவா தான். ஸோ வேற ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள் இருந்தால் கை உயர்த்தலாம். பலம் இல்லாத மிருகங்களை கொண்டு சாப்பிடுது அப்படின்னு. சோ இப்போ பலம் உள்ள மிருகங்கள் பலம் இல்லாத மிருகத்தை சாப்பிடுது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருந்தீங்க. அஹஸ்தானி சஹஸ்தானாம் அபதானி சதுஷ்பதாம் பல்குனி தத்ர மகதாம். பல்குனி தத்ர மகதாம் அப்படின்னா பலம் இல்லாதவை பலம் உள்ள உயிரினத்துக்கு உணவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மனிதர்கள் மிருகத்தை சாப்பிட்றதுதான் குறிக்குதுன்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்றது? இது சாஸ்திரத்துல இப்படிதான் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா, அதே சாஸ்திரத்துல மனிதன் மிருகத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அந்த போர்ஷனை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு முதல் வாதத்தை எடுத்து முன்வைக்கலாம். ஒருத்தங்க சாஸ்திரத்துல இருந்து தான் ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா சாஸ்திரத்தை முழுமையா ஏத்துக்கணும். பிரபுபாத் தான் சொல்லுவார் அரைக்கோழி தத்துவம் அப்படின்னு. சாஸ்திரத்துல ஒரு பாதியை நான் எடுத்துக்கிறேன், இன்னொரு பாதி நான் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு செட் ஆகாததை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னோம்னா அது முட்டாள்தனம். அதாவது கோழி ஒருத்தன் வளர்த்துட்டு இருந்தான், கோழி பின்பக்கம் எனக்கு முட்டை கொடுக்குது, முன்பக்கம் நான் அதுக்கு சோறு வைக்கணும். சோறு வைக்கிறது எனக்கு நான் முட்டையில இருந்து பெற காசுல பாதி காசு அதுக்கு போயிடுது. ஏன் நான் செலவு பண்ணும்? பேசாம எனக்கு முட்டை கொடுக்குற போர்ஷன் மட்டும் வச்சுக்கிறேன்னு சொல்லி கோழியை பாதியா வெட்டி வாயை தூக்கி வெளியில போட்டுட்டு முட்டை வர பகுதி மட்டும் கூட வச்சுக்கிட்டான்னா முட்டை வருமா? முட்டை தான் வரும், அதுக்கப்புறம் ஒன்றும் வராது. ஸோ பிரபுபாதர் தான் சொல்லுவார் அர்த்த குக்குட்டி நியாயம் அப்படின்னு. அர்த்த குக்குட்டி நியாயம் அப்படின்னா அரைக்கோழி தத்துவம்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாஸ்திரத்தை முழுமையா நம்ம எடுத்துக்கணும், இல்லைன்னா கிடைக்காது. ரெண்டாவது, சாஸ்திரத்துல அதே போல மாமிசம் சாப்பிட்றதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேனே, சாஸ்திரத்துல எடுத்தோன்னே மாமிசம் சாப்பிடவே கூடாதுங்க, நீங்க கிருஷ்ண பக்தனா மட்டும்தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சாஸ்திரம் எல்லாருக்குமானது கிடையாது, என்னாலதான் இதை பின்பற்ற முடியாது, இவ்வளவு விதிமுறைகள்லாம் அதெல்லாம் யாரு மேல்நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கானதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சாஸ்திரம் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் ஆனது. எல்லா நிலையிலையும் இருக்கவங்கள படிப்படியா மேல கொண்டு வர்றதுக்காக இருக்கு. ஸோ இப்போ ஒருத்த மாமிசம் சாப்பிட்றதுனால நிறுத்தவே முடியலை அப்படின்னா அப்போ நம்ம அந்த முன்னாடி பார்த்த வழிமுறை, மாசத்துல ஒரு நாள் ஊருக்கு வெளியில போய் நீ அந்த மிருகத்தோட காதுல மந்திரத்தை சொல்லி வெட்டி அதை பார்த்துக்கிட்டே வெட்டி கொன்னு அதை பகிர்ந்து நீ சாப்பிடலாம். சாஸ்திரத்துல அந்த வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. சைத்தன்ய சரிதாமிரத்தை சொல்லப்படுது, லோகே வியவாயா மிஷ மத்திய சேவா நித்யாஹி ஜந்தோர் நகிச்சத்திர சோதனா அப்படின்னு. மாமிசம் சாப்பிட்றது, போதை பழக்கம் இதெல்லாமே கூட சாஸ்திரத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? யாரால முற்றிலும் அதை நிறுத்த முடியாதோ அவனுக்கு. பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுப்பாரு. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட ஒரு 2 பேர் போறாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க, புகைப்பிடிக்கக்கூடிய நபர்கள். ஸோ அவங்க மருத்துவர்கிட்ட போனோன்னா உடல் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு அவங்க உடல். ஸோ மருத்துவர் பார்த்தோன்னே பார்க்குறார், 2 பேரையும் பரிசோதிச்சு பார்க்குறார். பரிசோதிச்சா ஒரு நபர் தினமும் 5 சிகரெட் பிடிக்கிற நபர், இன்னொரு நபர் தினமும் 50 சிகரெட் பிடிக்கிற நபர். பார்த்தா 5 சிகரெட் பிடிச்ச நபருடைய உடல் ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்கு, 50 சிகரெட் பிடிக்கிறவருடைய உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்ப டாக்டர் என்ன பண்ணுவார்? 2 பேரையும் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த சொல்லுவார் இல்லையா? ஆனா இந்த டாக்டர் என்ன தெரியுமா சொல்றாரு, 5 சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான் இல்லையா, உடல் கொஞ்சம் தான் டேமேஜ் ஆயிருந்துச்சு, அவங்கிட்ட சொல்றாரு நீ 5ஐயும் நிறுத்திருப்பா அப்படின்னு. இன்னொரு நபர் 50 சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார், உடல் ரொம்ப மோசமா இருக்கு, அவர்கிட்ட டாக்டர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ ஒரு 25 பிடிப்பா அப்படின்னு. உடனே நம்ம நினைப்போம், என்னதுரா இது, உடல் கம்மியா தான் ஒருத்தனுக்கு டேமேஜ் ஆயிருந்துச்சு, அவனை ஃபுல்லா நிறுத்திட சொல்றாரு, இவனுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு இருந்தாலும் 25 பிடிக்க சொல்றாரு, இந்த டாக்டர் சரியில்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம தான் சரியில்லை. ஏன் அப்படின்னா அந்த டாக்டருக்கு தெரியும் 5 சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கவனால உடனடியா அந்த 5 நிறுத்த முடியும். 50 சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கவன நான் உடனடியா 50 நீ நிறுத்துன்னு சொன்னேன் அப்படின்னா மேபி ஒரு நாள் நிறுத்த முயற்சி பண்ணலாம், 2வது நாள் மறுபடியும் 50க்கு போயிடுவான். ஸோ அதனால டாக்டர் என்ன பண்றாரு, படிப்படியா அவனை குறைய வைக்கிறார். அவன் உடம்பு ரொம்பவே டேமேஜ் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, படிப்படியா அவனை குணமடைய வச்சு இறுதியில 0க்கு கொண்டு வரணும்ன்றது அவருடைய எண்ணம். ஸோ இப்ப 25 அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அவன் திரும்பி வரப்போ, ஓ நீ 25 ஆக்கிட்டியா, பாரு உடம்பு கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஒரு 10க்கு வா, அப்புறம் நீ 5க்கு வா, அப்புறம் 0க்கு வா. ஸோ இதே தான் சாஸ்திரம் நம்மளையும் பண்ணுது. யார் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப தமோ குணத்துல கீழ் நிலையில இருக்கானோ அதனால உடனே இந்த விசுத்த சத்துவ நிலைக்கு வந்துட முடியாது. படிப்படியா அதுல இருந்து ரஜோகுணம், சத்வகுணம், அப்புறம்
விசுத்த சத்துவம். இந்த நிலைக்கு படிப்படியா சாஸ்திரம் ஒருத்தனை கொண்டு வருது. அதனால இந்த மிருகத்தை சாப்பிடுற வழிமுறையும் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரபுபாதர் அதான் சொல்லுவார், நீ மிருகத்தை கூட கொண்டு சாப்பிடு, ஏன் உன் அம்மாவை கொண்டு சாப்பிடணும், நீ ஏன் மாடை கொண்டு சாப்பிடணும், பசுவை கொண்டு சாப்பிடணும், பால் கொடுத்த வரைக்கும் குடிக்கிற, பால் கொடுக்கறது நின்றுச்சு அப்படின்னா நான் கொல்லுவேங்கிற, எப்படி உன்னால உன்னோட அம்மாவை கொல்ல முடியும்? அந்த அளவுக்கு கூட உனக்கு கலாச்சாரம் இல்லையா? அப்படியே நான் மாடை தான் சாப்பிட்டாவேன் நீ நினைச்சுன்னா அது இயற்கையா உடலை விட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிடு. ஏன்னா சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் ஒருத்தன் மாட்டு இறைச்சியை சாப்பிடுறானோ, மாடினுடைய உடல்ல எத்தனை முடி இருக்கோ, மாடோட உடல்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான முடி இருக்கும், நம்மளால கவுண்டே பண்ண முடியாது, என்னவே முடியாது. சாஸ்திரம் என்ன நம்ம சொல்லுது, எத்தனை முடி இருக்கோ அத 1000 மடங்கு நீங்க பெருக்கினா என்ன எண்ணிக்கை வருமோ அத்தனை ஜென்மங்கள் நீங்க பிறக்க வேண்டியது இருக்கும், அவ்வளவு காலம் நரகத்துல கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளவு மோசமானது ஒருத்தன் பசுவை கொல்றது அப்படின்றது. ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமா மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சாஸ்திரத்துல மிருகத்தை ஒரு மனிதன் சாப்பிட்றதுக்கான வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது அப்பேற்பட்ட நிலையில இருக்கவங்களுக்கு. நான் அதே நிலையில தான் இருப்பேன்னு நினைச்சான்னா அவன் அவனுடைய மனித வாழ்க்கையை வீணடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்ப எதுவுமே சாப்பிட்றதுக்கே எனக்கு இல்லை, நான் இப்ப உயிர் வாழணும்னா மாமிசம் சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும் அப்படின்னா ஒருத்தர் சாப்பிடலான்றதையும் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. பட் அப்பவும் நம்ம தான் முடிவெடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப கூட நான் அதை பண்ண போறேன்னா இல்லையா, தேவையா தேவையில்லையான்னு முடிவெடுக்க வேண்டிய நிலையை அவங்க கையில இருக்கு. ஆனா உண்மையிலே நம்ம உயிர் வாழ்றதுக்கு மாமிசத்தை சாப்பிடணுன்ற அவசியம் துளியும் கிடையாது. வெறும் ருச்சிக்காக ஒருத்தன் சாப்பிட்றான், அந்த ருசியுமே உண்மையிலே அவனுக்கு ருசி கிடைக்குதான்னு பார்த்தா இல்ல. முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவன் அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும், அதுக்கு மசாலா போடணும், எல்லாம் பண்ணாதான் அதுல இருந்து ஏதாவது ஒரு ஃபிளேவர் வருது. ஏன் ஃபிளேவர் எதுவும் வரல? ஏன்னா அது ஒரு பணம். அதுல இருந்து என்ன டேஸ்ட் வரும்? அது ஜீர்ணிக்கிறது கஷ்டம். அதுதான் உடனே ஒரு சோடா குடிக்கணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், அப்புறம் வயிற்று பிடிச்சிக்கிட்டு அப்படியே மலைப்பாம்பு மாதிரி பறந்துட்டு இருப்பாங்க அதை ஜீர்ணிக்கிற வரைக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா கேட்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம உபன்யாசத்தை நிறைவு பண்ணிக்கலாம். ஸோ தயவு செய்து வெறுமனே கேட்கறது மட்டும் இல்லாம நீங்க இதை உங்களுடைய லைஃப்ல பயிற்சி பண்ணுங்க, தீவிரமா எடுத்துக்கோங்க. ஸோ ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்கிறது, ஏன்னா நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, வாய் நாவினுடைய 2 செயல் தான் நாக்கு பண்ணுது, ஒன்று சாப்பிடுறது, இன்னொன்று பேசுறது. ஸோ பேசுறதை கொண்டு நம்ம பகவானுடைய திருநாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கணும். அதுலயும் நம்ம இந்த மாதிரி பிரசாதம் ஏத்துக்கிறதுல இருந்தும் தான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே. அத்த ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நாபவேத் கிராஹியம் இந்திரியை சேவோன் முகேஹி ஜிஹ்வாதவ். நாவை கொண்டு நம்முடைய முதல் சேவையவே நம்ம ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் கடவுளை கண்ணில் காட்டுங்க கண்ணில் காட்டுவான்னு சொல்லுவாங்க. சாஸ்திரம் சொல்லுது கடவுளை நீ நாக்கால பாரு அப்படின்னு. பிரசாதத்தை சாப்பிட்றது மூலியமா நீ தூய்மை அடைஞ்சு பகவானை பார்க்க முடியும். காதால பாருன்னு சொல்லுது, காதால நீ பகவானை பத்தின விஷயங்களை கேட்டு தூய்மை அடைஞ்சு பகவானை பாருன்னு சொல்லுது. கண்ணால பகவானை நம்மளால பார்க்க முடியாது பௌதிக கண்களை கொண்டு. ஸோ இந்த வழிமுறையை கொஞ்சம் தீவிரமா எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். வெறுமனே கேட்கறது மட்டும், வார வாரம் கேட்கறது மட்டும் இல்லாம, கேட்கறதும் நம்மளை தூய்மைப்படுத்தும். பட் எப்போ நம்ம இதை தீவிரமா எடுத்து நம்ம பயிற்சி பண்ணி மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோமோ அப்பதான் இது எல்லாருக்கும் பயனுள்ளதா அமையும். ஸோ ஹரே கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சொன்னதை போல பிரசாதத்தை பத்தி பார்க்கலாம் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம். ஸோ கிருஷ்ணனுடைய விருப்பம் என்னவா இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அடுத்த வாரம் மீண்டும் இதே நேரம் நம்ம 7 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.